Hello guys, welcome back to our PKRT channel. நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. இன்னிலேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக தாங்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் புக் பண்ணாங்கன்னா இப்போ இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்குமே வந்து சவாரி போவோங்க. யார் சீக்கிரம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சவாரி வந்து அசைமாயிருங்க. நம்ம இன்னைக்கு காலையில் முதல் சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். பிக்கப் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐயப்பாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க, ஜோதி நகர். ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா கிண்டி கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 715 ரூபா போல் போட்டிருக்காங்க. இது கேஷ் டு கலெக்ட் தாங்க, 715 ரூபா. ஆன்லைனாக இருந்தால் நம்மளுக்கு 0ன்னு வந்துடுங்க. அதேமாரி இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி, நம்மளுக்கான சவாரி தாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டானு கேட்டேன், லொக்கேஷன் கரெக்டுன்னாங்க. என்ன மெட்டீரியல் கஸ்டமர்கிட்ட நான் வந்து கேட்டேன், வுட்டு மெட்டீரியல் தான் சொன்னாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து மழை வர மாதிரியே இருக்குது. நைட்டு நல்லா வெளுத்து வாங்கிருச்சுங்க மழை. இப்போ வருமா இல்லையான்னு தெரியல. நம்மக்கிட்ட வந்து தார்பை வந்து அங்கங்கே ஓட்டியாக இருக்குது. இன்றைக்கி டே மட்டும் நம்ம ஓட்டிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். என்னடா இன்றைக்கி டே ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறீங்களாங்க? அப்படி இல்லைங்க, நம்மளோட வண்டிக்கு மேலே வந்து ஆங்கிள் போட போகிறேன். ஆங்கிள்னால் ஆல்ரெடி வண்டியோடு கொடுத்த ஆங்கிள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்குது. அவர் இன்றைக்கி வந்து வெளியே போயிருக்காரு. இன்றைக்கி போடுற மாதிரி இருந்தது. சரி ஓகே, அவரை நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலான்னு நினச்சோங்க. நாளைக்கு நம்ம கம்பல்சரியாக வந்து போட்டுடலாம். மழை வருதோ வெயில் அடிக்குதோ போட்டுடலாம். ஏன்னா இப்போ வர காலம் வந்து மழையும் பெய்யும் வெயிலையும் அடிக்கும். அதனால் நம்ம வந்து அந்த ஆங்கிளை வந்து போட்டுடலாம். அந்த ஆங்கிள் போடுறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. நல்லா ஹைட்டாக உள்ள ஐட்டம் வந்து ஏற்ற முடியாது. அதே மாதிரி நீட்டாக உள்ள ஐட்டம் ஒரு 20 அடி பைப் ஏற்றுறாங்கன்னா அதையும் நம்மளால் வந்து ஏற்ற முடியாது. சரி பரவாயில்ல, எதுனாலும் நம்ம வந்து கடந்து போய் தானங்க ஆகணும். இந்த மழைக்காண்டி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். திடீர்னு நம்ம வந்து லோடு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும்போது சடன் மழை பெய்யுது. நம்ம வந்து வண்டியிலேருந்து இறங்கி நின்று தார்பாய் போட்டு அது இல்லாமல் ஓட்டையாக இருக்குது, அங்கங்கே வந்து நனைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு முன்னாடியே தார்பாய் மேலே போட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் போயிருங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா வெறும் 400 மீட்டர் தாங்க காட்டுது. ஒரு நிமிஷத்தில் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு. இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து புக்கிங் ஆயிடுச்சு. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் ஆல்மோஸ்ட் வந்துட்டங்க. பிரிட்ஜு கீழே போய் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. ஏற்கனவே இந்த கஸ்டமருக்கு நான் வந்திருக்கேங்க. இப்போ கிட்ட வந்த பிறகு தாங்க நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது. ஏன்னா இவங்க வந்து அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 3 வண்டியாச்சும் கம்பல்சரியாக போடுவாங்க. வுட்டு மெட்டீரியல் தான். கூட ஆள் வந்தாலும் வருவாங்க, வராமையும் போவாங்க. மழை பெஞ்சி அங்கங்கே ரோடே வந்து சேராயிடுச்சுங்க. இப்போ வர லெஃப்ட்டு எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த லெஃப்ட் இல்லை, இந்த வர லெஃப்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். வந்துருச்சுங்க லெஃப்ட்டு. டேர்ன் பண்ணி லெஃப்ட்லேயே கார்னர்லேயே இருக்குங்க அந்த கம்பெனி. ஏன்னா அடிக்கடி நான் இங்கே வந்து எடுத்திருக்கேன் புக்கிங்கு. என் வீட்டிலேருந்து இங்கே தான் வருங்க. லெஃப்ட் எடுத்தாச்சாங்க. திருப்பியும் வர லெஃப்ட்டு அதுதாங்க கம்பெனி. கார்னர் பில்டிங் இருக்குது பாருங்கள், இதுதாங்க கம்பெனி. ஒரு டைம் பார்த்தோன்னா 8 அடி பலகையும் வருங்க. எக்ஸ்ட்ரா கஸ்டமர் கேட்பேன், தந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி லோடு வரப்போகுதுன்னு தெரில. 2 வீலர் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு 3 2 வீலர் இருக்குது. இந்த கம்பெனி தாங்க விஎம் சில்க் லைன்ஸ் சோலார்னு போட்டிருக்கு. இவங்க ரிவர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அண்ணா வண்டி எப்படி விட, இப்படியே விட்டுட்டா லோடு எடுக்கணுமா? நம்ம நினச்ச மாதிரியே ரிவர்ஸ் லோடு சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் தான் விட போகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி தான் சவாரி வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நைட்டு மழை போட்டு தள்ளிச்சுங்க. அதனால் க்ளோஸ் வண்டிக்கு தான் கொஞ்சம் வரும்னு நினச்சேன். நம்மளுக்கு வராதுன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, காலையிலேயே முதல் சவாரி கிண்டிக்கு வந்துருச்சு. ஏதோ ஒன்று இன்றைக்கி ஒரு 700 800 வந்துருச்சு. அடுத்த சவாரி ஒரு 700 800 வந்துச்சுன்னா இன்னொரு சவாரி ஒரு சின்னதாக எடுத்துனா நம்மளோட கோட்டா வந்துடும். நானாக நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் அது ஒன்று நடக்குது. இப்போ கஸ்டமரு என்ன மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்கன்னு தெரில. 8 அடியா 7 அடியான்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்குது இடம். பின்னாடி ஆல்ரெடி மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் போகிற மாதிரி இல்லை. இது வந்து டெட் எண்டு. அதனால் வண்டி வந்து அடிக்கடி போகாது. ஆஃப் பண்ணியாச்சு. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாங்க. அப்படியே நம்ம வந்து மறந்து போயிடுறோம். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்றது அது லைவாக போடுறேன், அது நீங்களே பாருங்கள். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து கிளம்பி ஆயிடுச்சுங்க. இங்கே வெயிட் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 8 நிமிஷம் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த லோடு கம்ப்ளீட்டட் கொடுப்போம் பாருங்கள் ஆப்பில். அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் வந்திருக்குங்க. அது பெரும்பாலும் நான் வந்து நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேங்க.
அதை லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாலே 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவே தான் காட்டுது. இந்த ஒன்றாச்சும் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எந்த காசும் வராதுங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம வந்து மனசை தேத்திக்க வேண்டியது தான். அப்புறம் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. மேப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்தாச்சு. 19 கிலோமீட்டர் நம்மளுக்கு வந்து காட்டுதுங்க ட்ராப் பாயிண்ட்டு. 50 மினிட்ஸ், அதான் நம்ம வந்து 50 நிமிஷத்தில் வந்து கிண்டிக்கு ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. அதே மாதிரி இங்கே கஸ்டமர் வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். எந்த கஸ்டமருமே வரலை. நீங்கள் வந்து ட்ராப் பாயிண்ட் போங்க, அதில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் போய் கால் பண்ணிக்குவேன்னாங்க. அதேமாதிரி பேமெண்ட் வந்து யார்கிட்ட சார் வாங்கணுன்னா உங்ககிட்டயா இல்லை ட்ராப் பாயிண்ட்லையான்னு கேட்டேன். நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன்னாங்க. சரி ஓகே சார்ண்ணா. அப்புறம் கஸ்டமர்கிட்ட பில்லு கேட்டேன். பில்லு இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. பில்லு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது தாங்க பில்லு, கஸ்டமரோட பில்லு. கொஞ்சம் ஐட்டம் தான் ஏற்றிருக்காங்க நம்ம வண்டியில், அது நீங்களே பார்த்துருப்பீங்க. 3 வுட் ஐட்டம் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. இன்கேஸ் சேல்ஸ் டேக்ஸ்காரங்க எதாவது பிடிச்சாங்கன்னா ரிஸ்க்கு, அதனால தான் கஸ்டமர்கிட்ட நானே வாண்டடாக பில்லு கேட்டேன். கஸ்டமரே வந்து உள்ளே வந்து பில்லு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளாகவே சேல்ஸ் டேக்ஸ் வந்து அங்கங்கே நிற்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பில்லு கேட்டு வாங்கிக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரியே பில்லு வந்து கேட்டு வாங்க. புதுசாக போர்ட்டலில் ஓட்டுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க என்னன்னு பார்த்தோன்னா, சேல்ஸ் டேக்ஸ்காரங்க எங்கேயாச்சும் உங்களை பிடிச்சாங்கன்னா பில்லு மட்டும் இல்லைன்னா உங்கள் வண்டியும் சேர்ந்து தாங்க மாட்டோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. முன்னாடி வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரிங்க. முன்னாடி உள்ளது எப்படின்னு பார்த்தோன்னா மெட்டீரியல் மட்டும் நம்ம இறக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிறது எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வண்டியோட லாக் பண்ணிடுவாங்க. அது பே பண்ணால் தான் வண்டியும் மெட்டீரியலும் வந்து சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் புதுசாக ஓட்டுறவங்க, ஏற்கனவே ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறது போர்ட்டலில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக போர்ட்டலில் ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேங்க. நம்ம இப்போ வந்து அயப்பாக்கம் வழியாக தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கிண்டிக்கு போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1 hour ஆயிருங்க. கொஞ்சோண்டு ஐட்டம் தான் இது. மழை பெஞ்சாலும் நம்ம வந்து அப்படியே தார்பை மேலே போட்டு மூடிக்கலாம். ரொம்ப ஐட்டம் இருந்தால் தான் நம்ம வந்து பை பண்ணோம். இந்த காட்டன் பாக்ஸ்லாம் லோடு ஏற்றும் போது தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா அது வந்து என்ன மெட்டீரியல் நம்மளுக்கு தெரியாது. இன்கேஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெட்டீரியலாக இருந்து நம்ம தார்பை போட்டு அந்த ஓட்டையாக இருக்க இடத்துல போய் ஊறி அது உள்ளே இறங்கிச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம ஒரு 1000 ரூபா 1500 சவாரி ஓட்டினோன்னா வச்சுக்கலாம், அந்த சவாரி நம்மளுக்கு பேமெண்ட்டே தரமாட்டாங்க. பெரிய ரிஸ்கில் தான் போய் முடியும். நான் வந்து வருஷத்துக்கு 2 தார்பாய் வாங்கிடுறேங்க. ஆனால் நம்ம வண்டியில் போட்டால் எப்படி இருந்தாலும் கிளிய தாங்க செய்யுது. ரொம்ப காஸ்ட்லியான தார்பாய் போட்டோன்னா அது வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஒரே ஒரு ஆள் தான், நம்மளால் தூக்கி போட முடியாது. அது ஒரு பெரிய கஷ்டமாயிருங்க. அதனால தான் வெயிட்லெஸ் ஒரு 300 இல்லை 400 இல்லை 500 தார்பாய் வாங்கிட்டு 1 வருஷம் வந்தாலும் போகிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாதம் வந்தால் கூட போதுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தார்பாய் வாங்கி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் மட்டும்தான் தார்பாய் தேவைப்படும். ஒரு சில பேர் லோடு ஏற்றுனாங்கன்னா மேலே ஒரு தார்பாய் போடுங்கன்னுவாங்க. அது ரொம்ப ரேராக தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து போட மாட்டோம். ஏன்னா போர்ட்டலோட ஃபேரே நம்மளுக்கு வந்து கம்மியாக தாங்க வரும். அதில் தார்பாய் போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேலைக்கு ஏற்ற கூலி கிடைக்காம இருக்கும். அதனால தான் நம்ம வந்து போடுறதில்ல. ஒரு கம்பல்சரியாக கேட்டோன்னா ஒரு சில டைமில் போட்டுறதுங்க. இன்னும் 2 நாள் தாங்க நம்ம வந்து வண்டி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க பரமக்குடிக்கு. என் பையனுக்கு வந்து மொட்டை போடுறதா இருக்குது. அங்கே ஒரு 5 நாள் ஆயிரும். அப்படியே வந்து நாள் கணக்கு போகிறதே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை ஓட்டணும். இப்போ வந்து ப்ரைம் பார்ட்னர்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்போ ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சவாரி உடனே வரப்போது டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போகிறோம். முன்னாடி டைம்லலாம் நான் என்ன தெரியுமாங்க பண்ணுவேன், ஈவினிங் அதாவது ஒரு 8 மணிக்கு மேலே வீட்டில் சும்மா இருக்கும்போது சவாரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது சின்ன சவாரியாக பார்த்து எடுப்பேன். சின்னதுன்னா ஒரு 400 ரூபா சவாரி, 500 ரூபா சவாரி, ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராப்பு, 5 கிலோமீட்டர் ட்ராப்புன்னு வருங்க. 8 மணிக்கு மேலே ஒரு டைமை பொறுத்து அது வந்து சவாரி வருங்க. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டு முடிச்சுட்டு அதை திருப்பி நான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுறதுங்க. ஒரு 500 ரூபா போல் கஸ்டமர்கிட்ட வாங்கிடுறது. இப்போ 400 ரூபா பில் வருதுன்னா ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 50 100 ரூபா கஸ்டமர்கிட்ட கேட்டேன்னா கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன். திருப்பி ஆனில் வைப்பேன். ஏதாவது ரொம்ப பெரிய சவாரி இருந்தால் மிஸ்ஸிங்கில் விட்றேன். திருப்பி ஏதாவது சின்னதாக வந்தால் ஒரு 800 ரூபா கிடச்சா கூட 2 சவாரிக்கு சேர்த்துங்க. அந்த 800 ரூபா கிடச்சா கூட போதும்னு நினச்சி விட்ருவேன். இதெல்லாம் அப்பப்போ நம்மளுக்கு ஓட்டும் போது ஒரு கை செலவுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து டாடா ஏஸில் மட்டும்தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். டாடா ஏஸ்னால் பெரிய வண்டி நம்ம வச்சுருக்கோங்க, தோஸ்து, இந்த பொலேரா இந்த மாதிரி வச்சுருக்கவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளால் நினச்ச ஏர்னிங். இப்போது ஒரு இந்த டைமுக்கு நம்மளுக்கு காசு வேணும், இந்த டைமுக்கு நம்ம ஆன் பண்ணால் ஒரு 500 ரூபா எடுக்கலாம் அப்படின்றது டாடா ஏசி இந்த மாதிரி பெரிய வண்டி வச்சுருக்கவங்கனால தான் முடியும். இதுவே 2 வீலரு வச்சுருக்கனால 30 மாதிரி அது அவங்களோட இதில் அது பெருசாக இருக்கும். நம்ம டாடா ஏசி வண்டியில் நம்மளுக்கு இது வந்து பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, சண்டே டைமில் நாங்கள் வீட்டுக்கு வந்து சிக்கன் வாங்குவேன். ஒரு 1/2 kg இல்லை 1 kg வாங்குவேன். வாங்கி கொடுத்துட்டு
எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணால் திருப்பி ஆனில் வைப்பேன். இதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான். ஒரு 300 இல்லை 500 சவாரி நம்மளுக்கு அடிச்சதுன்னா அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம். மத்தியானத்துக்குள்ளே ஒரு 2 சவாரி முடிச்சுட்டு வந்தேன்னா ஒரு 800லேருந்து ஒரு 1000 ரூபா வந்துடும். நான் சொல்கிறது நிறைய சவாரி மிஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். பரவாயில்ல, மிஸ் பண்ணால் கூட பரவாயில்லன்னு நினச்சி நான் அட்டன் பண்ணுவேன். ஒரு 800ரூவாலேருந்து 1000 ரூபா வந்துடும். நம்மளுக்கும் வீட்டில் சிக்கன் வாங்கினதுக்கு ஒரு திருப்தி வந்துடும், நம்மளுக்கு கையில் பேமெண்ட் வாங்கினதுக்கு ஒரு திருப்தி வந்துடுங்க. அப்படியே ஈவினிங் டைமில் ஏதாவது பார்க் போய்ட்டு இல்லை ஒரு கேம் சென்டர் எங்கேயா இருக்குன்னா அப்படியே போயிட்டு வர வேண்டியதாங்க. ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். வண்டிக்கு ஓட்டின மாதிரியே இருக்கும், நம்ம வந்து காசு எடுத்த மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளால் டாடா ஏஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். சாரி, டாடா ஏஸில் 4 வீலர் வண்டியில் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த போர்ட்டல் ஏர்னிங் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தில் தான் வண்டி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எதாவது வெளியில் வேலைக்கு போனோன்னா நம்ம இது மாதிரிலாம் எடுக்க முடியாது. மாதம் சம்பளம் ஒரு 20,000 ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுக்கு பத்தாது. இது வந்து நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம வந்து ஓட்டிக்கலாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி காசு ரொம்ப கஷ்டம்னா இன்றைக்கி நைட்டு லேட்டாக வந்தால் கூட நம்ம ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போல் எக்ஸ்ட்ரா கூட ஓட்டுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த வண்டி வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே இந்த வண்டி நான் எடுத்தது பார்த்தோன்னா பார்ட் டைமாக பார்க்குறது தாங்க எடுத்தேன். என்ன வேலைன்னு பார்த்தோன்னா தண்ணி கேன் சப்ளை பண்ணியிருந்தேன் வெளிவாக்கத்தில். அதுக்கு தான் இந்த வண்டி வந்து புதுசாகவே எடுத்தேன். ஆனால் நம்ம நினச்சது பாருங்கள், பார்ட் டைமாக உள்ளது நம்மளுக்கு மெயின் டைமாக வரும்ன்றது நான் நினச்சி பார்க்கல. அந்த டைமில் லிங்க்கெல்லாம் இருந்தது, அது நல்லா கை கொடுத்ததுங்க. 4 வருஷம் வண்டிக்கு லோன் போட்டேன், 2 வருஷத்தில் லோன் அடைச்சிட்டேன். ஏன்னா லிங்க்கு ரொம்ப ரொம்ப வேறு லெவலாக கை கொடுத்ததுங்க. ஏன்னா அது வந்து மந்த்லி பேக்கேஜ் மாதிரிங்க. நம்ம ஓட்டினாலும் ஓடலைனாலும் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வந்து லிங்க்லேருந்து கொடுத்துருவாங்க. ஆனால் 10 மணி நேரம் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். அவங்க கொடுக்குற சவாரி நீங்கள் வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பெனால்ட்டிலாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த இதெல்லாம் நம்ம வந்து பக்காவாக ஓட்ட போய் தான் நம்மளால் வந்து ஏர்னிங் பண்ண முடிஞ்சது. யாராக இருந்தாலும் ஏர்ன் பண்ணிடலாங்க. ஒரு டைம் பார்த்தோன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து சும்மா தாங்க உட்காந்துட்டு இருப்பேன். லிங்க்கோட ஆப்பில், இந்த போர்ட்டல் ஆப் மாதிரியே லிங்க் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த டைமில் பிக்கப் பண்ணுற டைம்லங்க அப்போல்லாம் சுத்தமாக சவாரியாக வராது, வண்டி அதிகமாக இருக்கும். அதான் லிங்க் ஆஃபீஸ் மூலிமா நிறையா டாடா ஏஸ் வந்து புதுசு வந்து வாங்குறதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறையா கடந்து போயிடுச்சு, நல்லா தான் போயிடுச்சு. எதனால் இவங்க வந்து சடனாக போனாங்கன்னே தெரில. இந்த ராம்கோ சிமெண்ட் தெரியுமாங்க, அவனோட கம்பெனி தாங்க லிங்க்கு. எதனால் இந்த தனித்தனி பேர் வச்சாங்கன்னே தெரியல. நிறைய பேருக்கு வந்து ராம்கோ கம்பெனியோட இது தான் லிங்க்குன்றதே தெரியாது. ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த சேரில் ராம்கோன்னு சொல்லி போட்டிருந்தது. அப்போ கேட்கும் போது தான் அவங்களே வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, அவங்களோட இதுதான்னாங்க. ஆனால் அது மூடிட்டாங்க. இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி போர்ட்டலோட அமௌண்ட்டெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் வரும். இப்போ லிங்க்கில் ஓட்டும் போது அது கம்மியாக வரும். அந்த லிங்க் ஆப் போயிடுச்சு, நம்மளுக்கு போர்ட்டல் ஆப் இருக்குது, நல்ல அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து போர்ட்டல் ஆப்பில் தாவணும். அது கொஞ்ச நாளாக கை கொடுத்தது. இப்போ கொஞ்ச நாளாகவே என்ன ஆச்சுன்னு தெரில, இருக்க வந்து அமௌண்ட்டு குறைச்சிட்டே போகிறாங்க. இவனும் ஒரு வேளை மூடக்கிட்ட போகிறானா? சீச்சி, இவன்லாம் மூடவே மாட்டாங்க. இவனும் நிறையா பிரான்ச்செலாம் வச்சுருக்காங்க. லிங்க்கும் அதே மாதிரி தான், டெல்லி, பாம்பே இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச் இருந்தது. போர்ட்டரும் அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. பெங்களூரு, கோயம்புத்தூர், டெல்லி நிறைய இடத்துல பிரான்ச் இருக்குது. எனக்கு ஒரு சில இடம் தாங்க தெரியும், எல்லா இடமே நம்மளுக்கு வந்து தெரிய போகிறது இல்லை. அங்கே எப்படி வரும் இங்கே எப்படி வரும்லாம் எனக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியல. நம்மளோட சப்ஸ்கிரைப் கால் பண்ணி பேசுவாங்க. கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஆர்டர் கம்மியாக தான் வருது. அங்கே வந்து 4 வீலரு 12% தான் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் போடுறாங்க. இங்கேயும் முன்னாடி போட்டிருந்தாங்க, இப்போ ஆர்டரே வரல. பர்சன்டேஜ் குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். 3 வீலருக்கு குறைச்சிருக்காங்க. 4 வீலரு என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரிலங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கீழே ஐனம்பாக்கம் ரூட்டாண்ட வந்தாச்சுங்க. இப்போ நான் ரோட்டை காட்டுறேன், நீங்களே பாருங்கள். காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா வெயில் அடிக்குதுங்க. அதுவே ஈவினிங்க்கு மேலே நல்லா இருட்டுது, மழை தூர ஆரம்பிக்குதுங்க. என்னத்த சொல்கிறது, கிளைமேட் மாறி மாறி வரனால இந்த ஜுரம், சளி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ரோடே அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்குங்க. இந்த ஈவினிங் டைமில் இந்த ரூட்டில், இந்த கீழே ஐனம்பாக்கம் ரூட்டில் வந்தேன்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஜங்ஷன் டைம்லலாம் வந்து இங்கெல்லாம் வந்து போலீஸ் அவ்வளோவா இருக்க மாட்டுறாங்க. அப்பப்போ தான் வந்து போலீஸ் வந்து இங்கே வராங்க. நம்ம ரொம்ப டிராஃபிக்காக இருக்கனால ரூட் வந்து சந்து சந்தாக வரும். வீட்டுக்கு போகிற டைமில் என்னதானாலும் பரவாயில்ல, சந்தாக பூந்து அப்படியே வந்து டிராஃபிக் இல்லாத ரூட்டாக நம்ம வந்து போயிடுறது. ஏன்னா இந்த பக்கம் வரனால நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன சந்து வந்து தெரியும். அது இல்லாமல் நம்ம வண்டி கொஞ்சம் சின்ன கேப்பு கிடைச்சா கூட உள்ளே பூந்து நம்ம வந்து போயிடுவோங்க. நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னரு எடுத்தது கூட ஒரு பக்கம் பார்த்தோன்னா நல்லதாக இருக்குங்க. எந்த சவரினாலும் யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணியிருக்க மாதிரி வருதுங்க. ஒரு டைமு எவ்வளோ கண்டிஷன் போட்டாங்க பாருங்கள் போர்ட்டலில். இப்போ இருக்க நிலமையை பாருங்கள். இவங்க இதே மாதிரி கண்டிஷன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போர்ட்டல் வந்து இழுத்து மூடிட்டு போயிடும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா ரொம்ப டிரைவரை எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் பாருங்கள். போர்ட்டல் டிரைவர் பார்ட்னருக்கும் கஸ்டமருக்கும் ரொம்ப ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுங்க.
என்ன சண்டைன்னு பார்த்தோன்னா என் வண்டியை தான் புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ணிட்டு இந்த மாதிரி வேமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 200 கேட்டேன். ஏன்னா எம்டியில் போய் ஃபஸ்ட்டு வேமெண்ட்டில் எடை போட்டு அதுக்கு ஒரு பில்லு தருவாங்க. அதுக்கப்புறம் லோடு எடுத்துகிட்டு அதுக்கு போய் வேமெண்ட்டில் எடை போட்டோன்னா அதுக்கு ஒரு பில்லு தருவாங்க. அது இல்லாமல் வேமெண்ட் வந்து கஸ்டமரோட இடம் பக்கத்தில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 200 போல் கஸ்டமர்கிட்ட சொன்னால் கஸ்டமர் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்காதீங்க அப்படின்னாங்க. அப்போ என்னடா இது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்காதீங்கன்னா வேறு ஏதாவது வில்லங்கமாக இருக்குமா, எனக்கும் ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டேன். நான் வந்து வேமெண்ட்டை தேடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டர் போகிறேங்க. வேமெண்ட்டே இல்லை. கேட்டு தான் போனேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போங்கன்னாங்க. கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சரி வேணாங்க நீங்கள் வந்துடுங்க, இங்கே திராஸ் மிஷின் இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடை போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இந்திக்காரங்களும் இருக்காங்கன்னாங்க. சரிண்ணே. இங்கே வந்து வண்டியை ரிவர்ஸில் விட்டு எல்லாம் பண்ணுறேன். இந்திக்காரங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, இவ்வளோ ஐட்டம்லாம் நான் வந்து வண்டியில் எடுக்க முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஏன்னா சின்ன திராஸு எடுத்து போட்டோன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும்னாங்க. சரி நான் இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி வேமெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா, இங்கேருந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. அவர் என்கிட்ட சொன்னார் இன்னும் 1.5 கிலோமீட்டர் போனேன். எனக்கு இப்போ நான் போயிட்டு வந்ததே எனக்கு வந்து 3-3.5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. திருப்பி நான் 1.5 கிலோமீட்டர் போனால் வேலைக்கு ஆகாதுன்னா நீங்கள் வேறு வண்டியை பார்த்துக்குங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னு பார்த்தோன்னா, அவங்களோட மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட 1 டன் இருக்குங்க. நம்மகிட்ட கேட்டதுக்கு ஒரு 500-600 கிலோ தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. அந்த 200 நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி நம்மளுக்கு வந்து நிறைய போகிறதில்ல. அந்த சவாரியே வேணான்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இல்லைங்க நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா நீங்கள் ஏற்றுறதுக்கே கிட்டத்தட்ட டைம் எடுக்கும், அது இல்லாமல் இறக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அது இல்லாமல் என் மனசுக்கு தோணுது இது லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி, அதனால் செட் ஆகாது அப்படின்னா. சரி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னா. என்னன்னா நீங்கள் 3/4 மணி நேரம் வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா, அதான் பொருள் தான் ஏற்றலையானோ, உங்களுக்காண்டி வேமெண்ட்லாம் போய் தேடிட்டு வந்தேன், அப்புறம் எதுவுமே ஏற்றலைன்னா இப்போ ட்ரிப்பு எண்டு பண்ணுற மாதிரி தானே இருக்கும், அதில் என்ன ஃபேர் வருதோ அதுதானே நீங்கள் தர மாதிரி இருக்கும் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். சரி எண்டு பண்ணுங்கள். நாங்கள் எண்டு பண்ணால் அதில் என்ன ஃபேர் காமிச்சோ அதே ஃபேர் வந்துச்சுங்க. அப்புறம் கஸ்டமர் கேரில் பேசி அப்புறம் 350 போல் மாற்றினேன். முன்னாடி நம்மளுக்கு காமிச்ச பேர் பார்த்தோன்னா 550 போல் காமிச்சிது. இப்போ கஸ்டமர் கேரில் பேசி மாற்றினேன், 350 மாற்றினேன். கஸ்டமர் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கேன்னாங்க. நான் வந்து 3 கிலோமீட்டர் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அவங்க புக்கிங் கஸ்டமர் கால் பண்ணாங்க. ஆக்சுவலி புக்கிங் கஸ்டமர் அவங்க ஒய்ஃப் தான் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இதெல்லாம் கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட என்கிட்ட பேசவே இல்லைன்றாங்க. இதுக்கு நான் என்னங்க சொல்கிறது? எனக்குன்னா ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. அப்புறம் அவங்க வேறு வண்டி புக் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அவங்ககிட்டயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு போகுது. என்னென்னா அங்கேயும் பேமெண்ட்டு நீங்கள் எடை போட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு 200 தரேன்னாங்க. இல்லைனா அது செட் ஆகாது. அவர் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாரு. உண்மையாக வேறு லெவலுங்க. அவர் ஓப்பனாக நம்மளுக்கு வந்து அந்த ஓப்பனாக டக்குன்னு சொல்ல முடியல. ஒரு 100-200 வரணுன்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டேன். அவர் வந்து ஓப்பனாகவே இந்த மாதிரி சொன்னனால சரி சவாரி வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க போல். கேன்சல் பண்ணது தப்பு கிடையாது, பார்ட்னர் மேலே போட்டு ரிப்போர்ட் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. அவருக்கு ரொம்ப வந்து உள்ளே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அங்கே தான் இருந்தேன். நானும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புண்ணா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 2வது புக்கிங் நீங்கள் போடுறதா இருந்தால் வேமெண்ட்டில் போய் புக் பண்ணுங்கள். வே பாயிண்ட்டை உங்கள் இடத்த போடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வேமெண்ட்டை போடுங்க. ஏன்னா நீங்கள் லோடு ஏற்றிட்டு திருப்பி போய் இடம் போடணும்ல. அதுக்கப்புறம் திருப்பி ட்ராப் லொக்கேஷன் போடுங்க அப்படின்னு கிளியராக சொன்னேன். நான் சொல்கிறது அவர் வந்து காதிலே வாங்கலை. என் மேலே கோவத்தில் இருந்தார். இவர் வந்து 350 ஏதோ பொய் சொல்லி தான் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. கஸ்டமர் கேரில் பேசி உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் பேசிட்டு தானே ஃபைனலாக போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னா. பேஸ் வேறே 250 ரூபாண்ணா. இது வந்து நீங்கள் எனக்கு முழுசாக கொடுக்க போகிறது கிடையாது. இதில் வந்து கமிஷன் போகும், எல்லாம் போக தான் நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறீங்கண்ணா அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அவர் வந்து நீங்கள் அநியாயமாக வாங்குறீங்கன்னாங்க. அப்புறம் இந்த ரொம்ப சண்டை நடந்தனால அவர் வந்து எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி அநியாயமாக வாங்குற வார்த்தையை சொல்லாதீங்க, டிரைவரோட கஷ்டத்தை நீங்கள் வந்து ரொம்ப சோதிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு வாப்பான்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டாரு. அப்புறம் அந்த போர்ட்டல் பார்ட்னரும் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னாங்க. நம்ம வந்து அவர் எங்கேயோ பார்த்ததில்ல. அப்போ நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்கன்னு நினச்சேன். லைட்டாக தான் சொன்னேன் நான் யூடியூப் நீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய வீடியோ எடுத்து காமிச்சார். ஆமாம் ப்ரோன்னு. அப்புறம் அப்படியே சந்தோஷத்தோட டீ கடையில் போய் டீ அடித்து அப்படியே நாங்கள் 2 பேரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிட்டார். அப்புறம் நானும் வந்து சவாரி வந்து நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி இடையில நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடச்சிது. ஒரு துக்கத்துலேயும் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி கிடைக்கும் போது ஒரு பெருமை தாங்க. என்ன துக்கம்னு பார்த்தோன்னா அந்த 2வது சவாரி, எனக்கு அந்த சவாரி தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வச்சு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வரும்போது இவர்கிட்ட பேசி அப்புறம் மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போகணுன்ற மாதிரி தான் நிலைமை ஆகி போச்சுங்க. அதே மாதிரிங்க நம்ம வண்டியில் எல்லாமே கரண்ட்டாக இருந்ததுன்னா, பொல்யூஷனு, இன்சூரன்ஸு, எஃப்சி எல்லாமே நீங்கள் வந்து கரண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா வண்டியை வந்து சும்மா வீட்டில் நிறுத்தி வைக்காதீங்க. நீங்களே வண்டி ஓட்டிடுங்க. மினிமம் ஒரு 1000, 1500 இல்லை 2000 எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் நிற்க நீங்கள் பண்ண எஃப்சி
இன்சூரன்ஸு, பொல்யூஷனு இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு நாள் நிற்க உங்களுக்கு வந்து ஒரு 800 போல் லாஸ் ஆகிட்டே போகுதுங்க. வாடகை விட்டால் கூட ஒரு 600லேருந்து 700 கம்பல்சரியாக போயிடும். ஆனால் வாடகை விட்டால் வண்டி நாஸ்தி ஆயிரும். அதுக்கு நீங்கள் சும்மா வச்சுருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அங்கங்கே இத்து போயிடும். அது வேண்டாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டி ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் முடியல, இது வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வண்டியை விற்றுட்டு போயிருங்க. ஏன்னா இருக்க உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் போகும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நானும் ஒரு டைம் பார்த்தோன்னா வண்டி ஓட்டாமல் வச்சுருந்து அந்த நஷ்டத்தை நிறையா வந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து டாடா ஏசி வண்டியை வச்சுட்டு என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாங்க. நம்ம இந்த போர்ட்டலில் தான் ஓட்டணும், நம்ம போர்ட்டலில் தான் லாஸ் ஆகிடுச்சு, அதுலேயே நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே இருக்காதீங்க. காய்கறி வியாபாரம் பண்ணலாம். செல்ஃபோன் ஷாப்பரு நிறையா வச்சுருக்காங்க டாடா ஏசியில். இந்த மாதிரி அந்த கேஸு, டெம்பிள் கிளாஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லை பிரியாணி கடை இந்த மாதிரி வைக்கலாம். இல்லை டிஃபன் கடை வைக்கலாம். நிறையா இருக்குங்க. அது மாதிரி ஏஜென்ட் எடுத்து பண்ணலாம் வண்டியில் வச்சு. நம்மளுக்கு இது வந்து ஒரு வீடு மாதிரிங்க, வாடகை இல்லாத வீடு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கெத்துங்க. அதை இருக்க அந்த வண்டியை வந்து சும்மா நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க. முடிஞ்ச அளவுக்கு போர்ட்டலில் ஓட்டுங்க. ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. நம்ம வண்டியில் போட்ட காசை எடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வண்டியை வந்து நிறுத்தி ஓட்டினா பிரச்சனை இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் வந்து காய்கறி கடை, டிஃபன் கடை வேறு எதாவது பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வண்டி நிறுத்திட்டே இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துகிட்டு வருது, லோக்கலுக்குள்ளேயே தான் நீங்கள் போக போகிறீங்க. ரொம்ப லாங்காலாம் போக மாட்டீங்க. அது நல்லாவே உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி ரேட்டில் நீங்கள் தள்ளு வண்டி வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதை ஓட்டிகிட்டு போகணும், தள்ளிட்டு போகணும், நிறைய கஷ்டம் இருக்குது. நம்ம டாடா ஏசினா எதுவுமே இல்லைங்க. ஜம்முன்னு ஒரு 2 பேர் வண்டியில் உட்காந்துக்கலாம். பின்னாடி கூட ஒரு 2 பேர் கூட உட்காந்துக்கலாம். நல்லா பெரிய வண்டியை கூட தள்ளங்க. வண்டினா அந்த ட்ரை சைக்கிள் மாதிரி இருக்குது, அது கூட நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ, நம்மளுக்கு என்ன தோணுதோ எல்லாமே பண்ணலாங்க. வண்டியை நீங்கள் என்ன மாடிஃபை பண்ணுமோ, சைடில் வந்து அதை நீங்கள் வந்து அதை கட் பண்ணி அதை டோர் மாதிரி பண்ணணும்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது, இல்லை மேலே வந்து இது பண்ணுறது எல்லாமே பண்ணலாங்க. இல்லை நீங்கள் வந்து டிஃபன் கடை ரெகுலராக போட்டுட்ருங்க, என்னைக்காச்சும் போடாமல் இருந்தீங்கன்னா போர்ட்டலில் கூட அன்றைக்கி ஓட்டலாம். இது எல்லாமே இருக்குது. நம்ம வண்டி தாங்க நம்மளுக்கு எல்லாமே கை கொடுக்குது. இதை விட்டு நம்ம எங்கேயும் போகவும் முடிய மாட்டுது. வேறு தொழில் நம்ம மாற்றிட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் மனசு வந்து கரெக்டாக வந்து ஒத்துழைக்க மாட்டுது. ஆல்மோஸ்ட்டு நம்ம வந்து மதுரை வயல் பிரிட்ஜு கிட்ட வரப்போகிறோங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிட்டு நம்ம வண்டியில் மெட்டீரியல் இறக்கிறத நம்ம வந்து லைவாக பார்த்துலாங்க. கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஈக்காட்டு தாங்கல் தாங்க நம்ம வந்து இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து லோடு வந்து இறக்கிட்டாங்க. என்ன லோடுன்னு பார்த்தோன்னா 2 டோருங்க, ப்ளஸ் சின்ன ஐட்டம்லாம் இருந்தது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருந்தாங்க நம்ம வண்டியிலேருந்து இறக்குறது. ஒருத்தர் ஒரு ஐட்டம் இறக்குனாலே சீக்கிரம் இறக்கி முடிச்சுருவாங்க. நம்ம வண்டியிலேருந்து இறக்கி அங்கே லிஃப்ட் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு டேரெக்டாக எடுக்கணும். அந்த லிஃப்ட்டு க்ளோஸாக இருக்கனால சைடில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா தூக்கி லிஃப்ட்டில் வந்து மேலே ஏற்றிட்டு போனாங்க. அவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவராக இருக்காருங்க. நான் வந்து முன்னாடி வில்லிவாக்கத்தில் இருந்தால் உங்களை அங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக்கட் ஆக மாட்டுது. அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னோட ஃப்ரெண்டு பொழுதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர்கிட்ட பேசினேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன், இந்த பேமெண்ட் யார் தருவாங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு புக்கிங் பண்ணாங்க பாருங்கள், அவங்களே வந்து உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்கன்னாங்க. நான் ஒரு கால் பண்ணி கேட்டேன், நானே போட்டு விட்றேன்னாங்க. எவ்வளோ பில்லுன்னு கேட்டாங்க. நம்மளுக்கு இதில் ஃபிக்ஸட் அமௌண்ட் தான், இந்த அமௌண்ட் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. 715 ரூபாண்ணா அப்படின்னு சொன்னேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிப்பா நான் உனக்கு ஜிபேல அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னாங்க. எதாவது பார்த்து கொடுங்கண்ணா. சரி அதையும் சேர்த்து போடுறேன் அப்படின்னாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை எண்டு பண்ணி பார்க்கலாம், என்ன ஃபேர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாங்க. சேம் ஃபேர் தாங்க காட்டும். கஸ்டமருக்கு இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்க பார்த்தோன்னா 28 நிமிஷம் ஆயிருக்குங்க. பிக்கப்பும் சரி ட்ராப்பும் சரி ரெண்டும் சேர்த்து தாங்க. ட்ராவலிங் ஹவர்ஸ் வந்து கால்குலேட்டே ஆகாதுங்க. ட்ரிப்பு வந்து நம்ம என் பண்ணியாச்சுங்க. அதே 715 ரூபா தாங்க காட்டுது. எக்ஸ்ட்ரா மணி எதுவுமே வரலங்க. அது இல்லாமல் ஐடிமேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 60 ரூபா 80 ரூபா போடுவாங்க, எதுவுமே வரல. இன்னிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைம் பார்ட்னர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை இனிமேல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வருமா வராதான்னு தெரியல. பாரிஸ் பக்கம் இருந்தனா கண்டிப்பாக வந்து ஒரு 100 ரூபா போல் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஆவாங்க. ரொம்ப கம்மியாக போட்டாங்கன்னா யாருமே பாரிஸில் வந்து வண்டி எடுத்து ஓட்ட மாட்டாங்க. மற்ற வெளி சைடு, வெளினா இந்த அம்பத்தூர், இந்த கோயம்பேடு இந்த மாதிரி சைட்லாம் வந்து ஈவினிங்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வரும். இனிமேல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருமானு தெரில. இன்றைக்கி ஈவினிங்க்கு அப்புறம் நம்ம ஓட்டி பார்த்தா தெரியும் அதே அமௌண்ட் தான் வருதா இல்லை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்களா என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன நம்மளுக்கு டைட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓட்ட தான் வரும். அதே மாதிரி நம்மளோட போர்ட்டர் இன்டர்ஃபேஸ் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. அப்படியே நம்ம வச்சுட்ருக்கோம்.
கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேல பணம் போட்டுட்டாங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தோன்னா 750 ரூபா போல் ஜிபேல போட்டிருக்காங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிச்சுங்க. எதா பார்த்து கொடுங்கன்னு சொன்ன கஸ்டமரே நம்மளுக்கு வந்து ஒரு 35 ரூபா போல் சேர்த்து போட்டிருக்காங்க. கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, இந்த 35 ரூபா வந்து சும்மா வாங்க. ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்ற கணக்குங்க. மத்தியானம் சாப்பாடு ஒரு 30 ரூபா தக்காளி சாதம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் சாப்பாடு எதுவுமே கொண்டு வரல. இந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்படியே டேலி ஆயிரும். நம்ம கை காசு போட்டு சாப்பிட வேண்டியதில்லை. அது இல்லாமல் கஸ்டமரை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்க போகிறதில்ல. இது இல்லாமல் இது சின்ன ஐட்டமு, அவங்க கொடுக்குறத நான் வந்து வாங்கிக்க போகிறேன். நம்ம இப்போ வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துலாங்க. கேஷ் கலெக்ட் கொடுத்தாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமாரி அம்மன் வந்துச்சு. அடுத்த சவாரிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க. அடுத்த சவாரி எங்கேருந்து எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. முன்னாடி உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தாங்க காட்டுது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். கேன்சல் ஸ்கோர் வந்து எதுவுமே காட்ட மாட்டேதுங்க. கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து எதுவுமே காட்ட மாட்டேது. ஒருவேளை இந்த ப்ரைம் பார்ட்னர் தூக்கிட்டனால காட்ட மாட்டுதோன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் காட்டுதுன்றாங்க. கிண்டி பிக்கப்பு ஆதம்பாக்கம் ட்ராப்புன்னு போட்டிருக்காங்க. சவாரி வந்து நம்ம இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. பார்த்தீங்களாங்க, ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல், அதான் ப்ரைம் பார்ட்னர் ரிமூவ் பண்ணிட்டனால நம்மளால் வந்து இமீடியட்டாக சவாரி வந்து எடுக்க முடிஞ்சுதுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். விஆர்எல் கிண்டின்னு போட்டிருக்காங்க. இதுவும் ஐ டிமாண்ட் சொல்லி இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை லாகின் இன் டியூரிங் பீக் ஹவர்ஸ் 80 ரூபா போல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த 80 இல்லை 60 வருமா என்னன்னு தெரியலன்னு நினச்சேன். வருதுங்க, அதையும் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். டியூ டு ஹை டிமாண்ட்ன்ற மாதிரி 80 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இந்த பிக்கப் எங்கே ட்ராப் எங்கேன்னு கிளியராக சொல்கிறாங்க. விஆர்எல் லாஜிஸ்டிக்கல் எல்டிடி ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஈக்காட்டு தாங்கல் தாங்க பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா ஆதம்பாக்கம்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ட்ரிப்பு வரும்போதே பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 900 மீட்டர் காமிச்சிது. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 4 கிலோமீட்டர் தாங்க காமிச்சிது. அதுதான் வருதா என்னன்னு தெரில. இதில் கஸ்டமர் ஆப்பில் புக் பண்ணியிருக்க நம்பர் வேறுங்க, அதே மாதிரி பிக்கப் பாயிண்டில் வேறு நம்பருங்க. அதே மாதிரி இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி நம்மளுக்கான சவாரி தான். 408 ரூபா பில்லு போட்டிருக்காங்க. ஐ டிமாண்ட் மின்னல் சிம்பிளில் போட்டிருக்காங்க. கேஷ் டு கலெக்ட் 408 ரூபா போட்டிருக்காங்க. இதுவே வந்து ஆன்லைன் மணியாக இருந்தால் இந்த இடத்துல 0ன்னு வந்துருங்க. டாடா ஏசி உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. கஸ்டமர்கிட்ட நான் வந்து எதுவுமே பேசல. இந்த ஆப் புக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கால் பண்ணி பேசிடலாம். என்ன மெட்டீரியல் சார்ன்றது கேட்டலாம். முன்னாடிலாம் நான் வந்து கேட்க மாட்டேன். இப்போ வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக வரனால என்ன மெட்டீரியல்ன்றது நான் ஓப்பனாக கேட்டுடுறேன். ஹலோ சொல்லுங்கள் அண்ணா, வண்டி புக் பண்ணியிருந்தீங்களாண்ணா போட்டரு? ஆமாம். ஓகே, நான் லொக்கேஷன் பார்த்து போயிடுறேன். என்ன மெட்டீரியல்ண்ணா? லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குது. இன்னொரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரிண்ணா, என்ன மெட்டீரியல் தெரியாதுல்லண்ணா? சின்ன பாக்ஸு தான், ஒரு 4-5 பாக்ஸ். சரிண்ணா, ஓகேண்ணா, லொக்கேஷன் பார்த்து போயிடுறேண்ணா. சரி, ஓகே. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து போயிருங்கன்ட்டாங்க. என்ன மெட்டீரியல் கேட்டால் கஸ்டமர் வந்து சின்ன பாக்ஸ் தான்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 400 ரூபா தான், பரவாயில்ல. ஐ டிமாண்ட் போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது மேப் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம். ஆனால் 900 மீட்டருன்னு காட்டிச்சு. நம்மளுக்கு எவ்வளோ காட்டுதுன்னு தெரியல. வந்துச்சுங்க, அதே 900 மீட்டர் தாங்க காட்டுது. நம்ம லைட்டாக மூவ் பண்ணி வந்தனால நம்மளுக்கு வந்து 850 மீட்டர் காட்டுதுங்க. 4 நிமிஷத்தில் கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. சந்தோஷமான விஷயம் தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகணுமா பேக்கில் போகணுமானே தெரில. கொஞ்சம் மூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இப்போ நம்ம வந்து கரெக்டான வழியில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். 800 மீட்டர் தான் காட்டுது. அங்கே போனதுக்கப்புறம் பிக்கப் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எப்போவுமே நான் வந்து புக்கிங் கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணுவேன். பிக்கப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து நான் கால் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தோன்னா அவங்க சில டைமில் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க புக் பண்ணியிருக்காங்க இவர் பேரை சொல்லுவான். அதுக்கப்புறம் ஓகேன்னுவாங்க. ஒரு டைம் பார்த்தோன்னா யாருன்னே தெரியாதுங்க, யாரோ புக் பண்ணியிருக்காங்க, மாற்றி பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைம் அதுலேயே போயிடும் ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கான்ஃபரன்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆமாங்க அப்படின்வாங்க. ஏன்னா புக் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக சொல்லிவிட்டு வந்து புக் பண்ண மாட்டுறாங்க, யதார்த்தமாக புக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கால் வரும்போது பேசிக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம தான் டிரைவர் தான் வந்து கால் பண்ணி ஃபாலோ பண்ணிப்பாங்கன்ற ஒரு நினப்பில் வந்து பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் டிரைவர் தான் பலிக்காடு மாதிரி ஆயிடுறோம். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பிக்கப் கொடுத்தா கூட நல்லதாக இருக்கும். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க சொன்னேன், நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு 4 கிலோமீட்டரில் ட்ராப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு 400 ரூபா 500 ரூபா பில்லு வரும். நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களாங்க. 400 ரூபா பில்லு வருதுன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு 50-100 கேட்டினா 500 ரூபா அப்படி இப்படின்னு வாங்கிடலாம். மெட்டீரியலில் பொறுத்து தான். ரொம்ப கம்மி மெட்டீரியல்னால் இப்போ 1 பாக்ஸு 2 பாக்ஸு அந்த மாதிரி வருதுன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்சல் வரும்போது அது வந்து 3 வீலரில் போட மாட்டுறாங்க.
ஏன்னா ஒரு டைமு நான் கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவங்களே சொல்கிறாங்க 3 வீலர் தான் ரேட்டு ஜாஸ்தியாக காட்டுது, 4 வீலர் தான் ரேட்டு கம்மியாக காட்டுது அப்படின்றாங்க. ஓப்பனாகவே பேசுகிறாங்க. அதுக்கு நான் 4 வீலரே போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையே போட்டுடுறாங்க. நம்ம நிலமை எப்படி இருக்குது பாருங்கள். 8 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினதுக்கு 3 வீலரை வாங்கிட்டு போயிடலாம் போல் இருக்குது. ஆனால் இதை வச்சுலாம் நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாதுங்க. எப்போ என்ன நடக்கும், என்ன நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. டாடா ஏசியாக இருந்தாலும் சரி, 3 வீலராக இருந்தாலும் சரி, எப்போ என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஏன்னா அப்பப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தாங்க இருக்குது. முன்னாடி நான் போட்டுறல இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடும்போது நான் ஏர்னிங் பார்த்தேன்னா எனக்கு 2000 3000 4000 கூட ஏர்னிங் வருங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்பாங்க, நிறைய பேர்ட்டு நானும் பதில் சொல்லுவேன். இப்போ பார்த்தோன்னா ஏர்னிங் வந்து 1500 2000 அதுக்கு மேலே தாண்டவே மாட்டுதுங்க. என்ன சொல்கிறது. ஆனால் இப்போயும் நிறைய பேர் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்கிட்ட கேட்குறவங்ககிட்டே நான் தெளிவாக சொல்லிடுவேன், இப்போ வந்து வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா சவாரி கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஏற்கனவே செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. புது வண்டிலாம் எடுத்து லோன் போட்டு அது கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க. இதை வந்து நம்பவே முடியல. எப்போ என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரியே இருக்குது இந்த போர்ட்டல். ஆனால் நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கை கொடுக்குது. வெளியில் ஒரு 4-5 ப்ரைவேட் ஆர்டர் இருக்குது. அப்பப்போ நம்மளுக்கு கூப்பிடுவாங்க மாதத்துக்கு. அதனால் ஏதோ அந்த ஆர்டராச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த போர்ட்டல் சவாரி வந்து நம்மளுக்கு மேனேஜ் ஆகிடுதுங்க. ஆல்மோஸ்ட்டு கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வர போகிறேங்க. ஹலோ, நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கண்ணா. நான் தாண்ணா. முன்னாடி வரட்டா? சரிண்ணா, ஓகேண்ணா. கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. அங்கேருந்து கை காமிச்சு கூப்பிட்டாங்க. லெஃப்ட்டில் வண்டி ஓரமாக விட சொன்னாங்க. விட்டுற வேண்டி தான். அதிகமான பார்சல் இல்லைங்க, கொஞ்சமாக தாங்க இருக்குது. அப்படியே இருங்க. 2 வீலரில் வச்சுருக்காங்க. 2 பார்சல் வச்சுருக்காங்க. அதுதானா இல்லை வேறு எதாவது ஏற்றுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க. நம்ம வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாங்க. போதுமாண்ணா? கஸ்டமர் போதுன்ட்டாங்க. வண்டியை நிப்பாட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆகாமல் போயிடும். இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ப்ளீஸ் ஸ்டார்ட் லோடிங். பிரஸ் தி ப்ளூ பட்டன். அவ்வளோதாங்க. செய்தி வந்து தலைவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து ஏற்றுவாங்க. அதை நம்ம வந்து லைவாக வீடியோ எடுத்துடலாங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டாங்க. என்ன லோடுன்னு பார்த்தோன்னா 6 காட்டன் பாக்ஸ் தாங்க நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. ஒன்று கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருந்தது. நம்ம ஆல்ரெடி எக்ஸலில் வச்சுருந்தாங்க. அதுதான் நம்ம வண்டியில் வந்து ஏற்ற போகிறாங்க. 2 பாக்ஸ்ன்னு நினச்சேன். பக்கத்தில் இன்னும் ஒரு 5 பாக்ஸ் கிட்ட இருந்தது. எல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்தோன்னா 6 பாக்ஸ் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்தோன்னா 4.8 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 17 நிமிஷத்தில் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஆதம்பாக்கமா? ஆமாங்க, ஆதம்பாக்கம் தாங்க நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. கஸ்டமர் நம்ம கூட வராங்கன்னு நினச்சேன். நம்ம கூட வரல. 2 வீலரில் முன்னாடி எக்ஸலில் போயிருக்காங்க. என்னை ஃபாலோ பண்ணி வாங்கன்னாங்க. ஆனால் முன்னாடி சல்லுன்னு போயிட்டாங்க. ஆளே காணோம். நம்மளுக்கு மேப் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாமே நம்மளோட நண்பர் பார்த்தோன்னா நம்மளோட மேப்பு தாங்க. நார்மலாகவே இப்போ நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல பள்ளிக்கரணையில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே முடியுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வீட்டு ரூட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஆனால் இந்த மேப்பில் போட்டு நம்ம வந்து அடிக்ட் ஆகிட்டோங்க. எங்கே போனாலும் சரிங்க, நம்ம வந்து அந்த மேப்பை போட்டுட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கே போகிற மாதிரி நிலைமை ஆயிடுது. அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோங்க. ரூட்டே நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட மேப்பு போடுறோம். அதுதான் நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுங்க. இத்தனை கிலோமீட்டர் கிடைக்குது, இவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஆக்சுவலி மேப்பை பார்க்காம போனால் தான் நம்மளுக்கு வந்து போகிற கிலோமீட்டரே வந்து தெரியாது. என்னடா இருட்டாக இருக்குது, பிரிட்ஜு கீழே போயிட்டுருக்குங்க, அதனால தான் இருட்டாக இருக்குது. இப்போ வெளிச்சம் வந்திருக்கோம். இந்த ஈக்காடு தாங்கல்ல பிரிட்ஜு சப்வே கீழே போகிறோம் பாருங்கள். நம்மளது சின்ன வண்டினால நம்மளது அந்த பிரிட்ஜு கீழே வந்து அந்த தடுப்பு சவரெலாம் தாண்டி போயிடுதுங்க. ஒரு சில வண்டி ஆங்கிள் வச்ச வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து போகாது. இந்த ஒரு சின்னதாக இருக்கனால நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்டு, நிறையா கம்பெனிஸ்க்கு இதெல்லாமே கார் போகிற இடத்துலலாம் நம்ம வண்டி போயிடுதுங்க. அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. மேலே வந்து ஆங்கிள் போட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வந்து நுழையாதுங்க. பரவாயில்ல, ஒரு சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யும். எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மழை காலத்தில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது சடனாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாதுங்க. டக்குன்னு ஏரியும் போட முடியாது. தார்பை ஓட்டை அது வந்து கரெக்டாக போட்டால் தான் நிற்கும். அப்படி இல்லைன்னா மொத்த தண்ணியும் பார்த்தோன்னா அது ஒரே இடத்துல வந்து கொட்டும். அட்டைப்பட்டி காட்டன் பாக்ஸாக தான் அது மாதிரி இருந்ததுன்னா
நம்மளுக்கு தாங்க ரொம்ப ரிஸ்க்கு. போடுறது நல்லது, நாளைக்கு என்ன நிலமான்னு தெரியல. இல்லை ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே நம்ம வண்டிக்கு ஆங்கிள் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். இல்லை ஒரு 5 நாள் ஊரில் இருந்துட்டு வரோம், பார்க்கலாம். அப்புறம் என்ன ட்ரை பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு தெரில. ஏன்னா ஒரே ஒருத்தரால் மட்டும் நம்ம ஆங்கிள் போட முடியாதுங்க. நம்ம ஃப்ரெண்டும் நானும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆங்கிள் வந்து நம்மளால் மேலே போட முடியும். அப்புறம் மேலே கீழே நம்ம எதாவது உளுந்துக்கிச்சுன்னா அப்புறம் அதுக்கு வேறு அடிபட்டுருக்கோம், தலைவலியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. கஸ்டமரை காணுங்க, நம்மளும் தேடி தேடி பார்த்தோம். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டார். பின்னாடி வாங்கன்ட்டு போனார், ஆளே காணோம். மேப்பில் அப்படியே ரெட் கலரில் காட்டுதுங்க. இன்னும் 4.1 கிலோமீட்டர் காட்டுது. 13 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ஒரே ரூட்டு தாங்க. நம்ம வந்து எதுலேயுமே திரும்ப வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டு தாங்க. நம்மளோட வண்டியில் ஏற்றிருக்க பார்சல் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஐட்டம் தான், 6 காட்டன் பாக்ஸுங்க. இது வந்து ஆக்சுவலி ஆட்டோ புக் பண்ணால் கூட போகும். ஆட்டோ விட்டுருங்க, ஏன்னா கஸ்டமருக்கு வந்து ரிஸ்க்குனால ஆட்டோ நிறைய பேர் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆட்டோவில். எதாவது ப்ராப்ளம் வரனால கஸ்டமர் வந்து ஆட்டோ சில பேர் புக் பண்ண மாட்டாங்க. சரி 3 வீலர் வண்டி இருக்குது, இந்த கொஞ்சம் ஐட்டமுக்கு வந்து 3 வீலரில் போடலாம் பார்த்தீங்களாங்க. ஆனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்கக்கூடாது, கேட்டோன்னா அது வந்து தப்பாயிரும். ஒரு டைம் கேட்கலாம், இதுவே வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இது அவங்க வந்து 3 வீலர் அவே ஆட்டோவில் போடலாம். அதான் ரேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வரதுனால டாடா ஏசியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவே வந்து புக்கிங்கில் போட்டுடுறாங்க. நல்ல விஷயந்தான். அந்த மாதிரியாச்சும் நம்மளுக்கு வந்து சவாரி வருதுங்க, அதில் நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதுவும் நம்மளுக்கு வரலைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். நம்மளோட நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க, இப்போது டெல்லியிலேருந்து 3 வீலர் பேட்ரி வண்டி வந்து அதிகமாக இறங்கியிருக்குன்றாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில, நான் இது வரைக்கும் பார்க்கல. முன்னாடி பெங்களூர் வண்டி வந்து அதிகமாக இறங்கியிருந்தது, அது நான் பார்த்துருக்கேன். 50 வண்டியோ 100 வண்டியோ கிட்டே இறங்கியிருந்தது. எங்கே பார்த்தாலும் பேட்ரி வண்டியாக தாங்க இருந்தது. ஏன்னா போர்ட்டரில் வந்து டைஅப் மாதிரியே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் இப்போது பெங்களூர் வண்டி எதுவுமே இல்லை, ரேராக தான் இருக்குது. டெல்லி வண்டி இருக்குதுன்றாங்க, அது உண்மையாக என்னன்னு தெரில. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வண்டி ஓட்டும் போது தெரியும், அங்கங்கே பார்த்தா தாங்க தெரியும். இது வரைக்கும் என் கண்ணில் வந்து டெல்லி வண்டி பேட்ரி வண்டி நான் வந்து போர்ட்டரில் பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் எதாவது பார்த்தேன்னா அவங்கள பார்த்து நான் பேசுகிறேன், அது உண்மையாக இல்லையான்றது நம்மளுக்கே தெரியாதுங்க. இன்னும் நம்ம வந்து கிண்டி கத்திப்பாரா சிக்னலில் தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்மளுக்கான சிக்னல் போடலை, ஆப்போசிட்டில் தான் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் சிக்னல் போடுவாங்க. பின்னாடி ஒருத்தர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி லெஃப்ட்டில் வந்து ஓரமாக நம்ம வந்து இருக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு ஏறும் போது லெஃப்ட்டில் வந்து ஏறி நின்ட்டேன், தெரியுதாங்க ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்கன்றது. அடுத்து நம்மளுக்கு தான் போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க, இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் சிக்னல் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவ்வளோ அவசரப்படுறாரு, என்ன பண்ணுறது. சிக்னல் போட்டாங்க, ஹார்ன் அடித்து தள்ளுறாங்க. எப்பா இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட நிற்க மாட்டுறாங்க. ஏன் அவ்வளோ பறக்குறாங்கன்னே தெரிலங்க. கத்திப்பாரா பிரிட்ஜு மேலே ஏறுற மாதிரியே காட்டுதுங்க. என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஆடிபிளாக இருக்கா என்னன்னு தெரில. ஒருவேளை நான் ஸ்லோவாக பேசுனால கமெண்டில் ஒருத்தவங்க வந்து உங்களோட வாய்ஸ் வந்து ஆடிபிள் இல்லைன்றாங்க. நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆடிபிளாக தாங்க கேட்குது. ஒருவேளை அவங்களோட ஹெட்செட் ப்ராப்ளமா இல்லை அவங்களோட மொபைல் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நானும் 2-3 தடவை செக் பண்ணிட்டேன், கிராஸ் செக் பண்ணால் ஆடியோ வந்து நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு இதில் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன பார்த்தோன்னா மைக்கு சொருகி இருந்தது, அது லைட்டாக வந்து வெளியில் வந்தனால அந்த ஆடியோ வந்து கேட்டுச்சு, ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக கேட்காம இருந்ததுங்க. மெட்ரோ பாருங்கள், செம்மையாக இருக்குல்லங்க. மேலே நல்லா சுற்றி ரவுண்டான மாதிரியே வேறு லெவலாக இருக்குங்க. கிண்டியில் தாங்க மெட்ரோ ஸ்டேஷனு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின், அதாவது லோக்கல் ட்ரெயின், பஸ் ஸ்டாண்டு 3மே வந்து சேர்ந்த மாதிரியே இருக்குங்க. கிண்டி ஜங்ஷனு வேறு லெவல்லங்க. நீங்கள் எதில் வேணால் போய்க்கலாம். பஸ்ஸில் போகணுன்னு நினச்சாலும் பஸ்ஸில் போய்க்கலாம், ட்ரெயினில் போகணுன்னு நினச்சாலும் ட்ரெயினில் போய்க்கலாம். லோக்கல் ட்ரெயின் சொல்கிறேங்க. அதேமாதிரி மெட்ரோவில் போகணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து மெட்ரோவில் போய்க்கலாங்க. எல்லாத்துக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே கிண்டியில் வந்து ஐடி கம்பெனி நிறையாவே இருக்குது. மீடியா, நான் முன்னாடி ஒர்க் பண்ணது ஜீ தமிழ் இங்கே தாங்க, கிண்டி ஒலிம்பியா பேக் சைடில் தாங்க இருக்குது. விஜய் டிவி கூட இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜெயா டிவி, ஈக்காட்டு தாங்கல், புதிய தலைமுறை, நிறையா சேனல் இங்கே அதிகமாக இருக்குங்க. இந்த கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜு இறங்குறோம் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் மெட்ரோ ஸ்டேஷன் ஆலந்தூர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஆட்டோக்கார அண்ணா வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. ஒரு வீடியோ இல்லை, நிறைய வீடியோ போடுவாங்க. ஹார்ட் டச்சிங்காக உள்ள வீடியோ போடுவாங்க. நானும் இந்த ரூட்லலாம் போகும்போது அவரை பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன். அவரை வந்து சுத்தமாக வந்து சந்திக்கவே முடியாமல் போயிடும். ஆப்போசிட்டில் கூட ஒரு தடவை நான் கேட்டேன் ஆட்டோக்காரன்கிட்ட, அவர் வந்து காலையில் தான் இருப்பார், அப்போ தான் வீடியோ போடுவார்,
அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடுவார். அவர் பெரிய ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய யூடியூப் சேனலு பிகைண்ட் சூட்டா ஏதோ ஒரு சேனல்லாம் எடுத்து அவர் பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஆட்டோவுக்கு வந்து மீட்ரு வந்து ஏற்றி கொடுங்க எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இந்த டாடா ஏசிக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது? நான் ஆட்டோ வந்து இப்போ வந்து இயல்பாக வந்து எல்லாருமே வந்து பெரிய வண்டி புக் பண்ணுறதோட ஆட்டோ தாங்க அதிகமாக வந்து புக் பண்ணுறாங்க. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா என்னென்னு தெரில. நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரே ஒரு தடவை ஆட்டோ புக் பண்ணாங்க. ஆட்டோக்கு எவ்வளோ ஃபேர் காட்டிச்சுன்னு பார்த்தோன்னா 750 ரூபா காட்டிச்சு. அதான் அது வந்து விடிய காலையிலனால அந்த மாதிரி காட்டுதா என்னென்னு தெரில. காலையில் டைமில் நான் புக் பண்ணது. அதுலேயே ஆட்டோக்காரங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இங்கே பாருங்கண்ணா, காருக்கு 530 ரூபா வருது, ஆட்டோவுக்கு இவ்வளோ வருது, இதுவே ஜாஸ்தி தானே அப்படின்னா சைலண்ட்டாக வந்து அவர் ஓகே சார் வண்டியில் உட்காருங்க அப்படின்ட்டாரு. அவங்களுக்கும் தெரியும் ஒரு சில பேர்லாம் காலையில் இந்த மாதிரி சீக்கிரமாக வண்டி ஓட்டினாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வரனால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் பொழுது. நம்மளுக்கு போர்ட்டலை பற்றி தெரியும், ஆட்டோ வந்து எப்படின்றது கிளியராக தெரியாதுங்க. போர்ட்டல் வந்து நீங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து ஓட்டினீங்கனாலும் வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா நான் ஒரு நாள் 24 ஹவர்ஸு வண்டி ஓட்டினேங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 9:30 மணி வரைக்கும் தாங்க நம்மளுக்கு வந்து சவாரியே வந்தது. அதுக்கு மேலே பார்த்தோன்னா காலையில் 6:30 மணிக்கு தாங்க அதோட வந்தது. அது வரைக்கும் நான் வண்டியில் உட்காந்து ஃபேன் தாங்க ஓடிட்டே இருந்தது. அப்படியே தூங்கிட்டேன், டீ குடித்தேன். தூங்கினா ஆழ்ந்த தூக்கம் இல்லைங்க, கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க. மூடி கண்ணை மூடி திறக்க தூக்கம் வந்து சரியாகவே வராது. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து பக்காவாக காட்டுறதுக்காண்டியே வந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு 24 ஹவர்ஸ் ஓட்டலான்ற ஒரு ஐடியாவில் வந்தது. அதுக்கு நான் வந்து நார்மலாக ஓட்டினா கூட நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பொழுது அந்த நைட் டைமில் வண்டி ஓட்டாமல் தூக்கம் இல்லாமல் எப்படி சொல்கிறது சவாரி இல்லாமல் இந்த மாதிரி உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோடு நம்ம வந்து 24 ஹவர்ஸ் ஓட்டலை. எப்போவுமே சவாரின்றது ஒரு கிளிக்கிங் தாங்க. எப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரி தெரியாது. திடீர்னு ஒரு கஸ்டமர் நல்லா மாட்டுவாங்க, திடீர்னு ஒரு கஸ்டமரு நல்லா மாட்ட மாட்டாங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா சவாரி மாதிரி வரும். சில கஸ்டமரு ஒரு 500 ரூபா சவாரி வந்ததுன்னா ஒரு 1000 ரூபா கூட கொடுப்பாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து கிளியராக சொல்கிறேங்க. என்னப்பா இது பொறுமையாக நவுந்து போயிட்டாங்க எப்பயும். அதனால உங்கள்கிட்ட வந்து கிளியராக சொல்கிறேங்க. ஏதோ நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுதாங்க. இன்றைக்கி இது கிடைக்கக்கூடாது, இன்றைக்கி இது ஆகணும், இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அங்கே ஆண்டவன் எழுதி ஒன்று வச்சுருவான், இதுதான் நம்மளுக்கு நடக்குன்ற மாதிரி. நம்மளாலே எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. நம்மளுக்கு ஒரு 9 நிமிஷத்தில் வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போயிட்டு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்கிறத நம்ம வந்து லைவாக பார்த்துடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து 6 பண்டல் அந்த காட்டன் பாக்ஸ் போல் கஸ்டமரே வந்து இறக்கிட்டாங்க. ஒன்று அவரே தான் தூக்கிட்டு பண்ணார், ஒன்று அவரே தான் வந்து இறக்குனாரு. இது என்னமோ கொரியர் ஆஃபீஸ் போல் தெரியுதுங்க. அவரே வந்து நம்ம வண்டியிலேருந்து ஒரு பண்டலாக வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு காமெடியான விஷயம் ஒன்று நடந்ததுங்க. என்னென்னு பார்த்தோன்னா, பிக்கப் பாயிண்டில் நான் வந்து ஏற்றுறத வந்து வீடியோ எடுத்திருந்தேன். கஸ்டமரு நம்ம ஃபோட்டோ தான் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு, எதுக்கு சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, என்னோடய பர்பஸ்க்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. லோடெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் கஸ்டமர் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. என் பர்பஸ்க்கு நானும் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. என்ன நினச்சிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்தாருன்னு தெரில. நம்ம வந்து இந்த யூடியூப் பண்ணுறன்றது அது கஸ்டமர்கிட்ட சொல்கிறது நம்மளுக்கு வந்து அது சரிப்படல. அவங்களே நம்ம சேனலில் பார்த்து வரதா இருந்தால் அது பிடிச்ச மாதிரி வருவாங்க. நம்மளே வாண்டடாக இந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்கேன்னு சொன்னோன்னா அது நல்லா இருக்காது. என்னோடய பழக்கம் அப்படி தாங்க. இப்போ நான் ஒருத்தராக பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை அப்படி நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். தானாகவே ரீச் ஆனால் நம்மளோட சேனலுக்கு எப்போவுமே கெயினுங்க. அந்த நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து எப்போவுமே போக மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை எண்ட் பண்ணிடலாங்க. டோட்டலாக கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 11 நிமிஷம் தாங்க இருக்குது. டக்குன்னு ஏற்றுனாங்க, டக்குன்னு வந்து இறக்கிட்டாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் வந்து சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வருங்க. வந்துருச்சுங்க ட்ரிப்பு கம்ப்ளீட்டடு. என்ன ஃபேர் பாருங்கள், 408 ரூபா. நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன காட்டிச்சோ அதே ஃபேர் தாங்க வந்திருக்கு. அடிஷ்னல் சார்ஜஸ்ஸு 80 ரூபா போல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்மளுக்கு 410 ரூபா போல் வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா 410 ரூபா போல் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயந்தான். நம்ம அப்படியே வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். அப்படியே கஸ்டமருக்கு ரேட்டிங்கும் கொடுத்துடலாம். கையோட 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி ஆகிட்டோங்க அடுத்த 3வது சவாரிக்கு. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னு தெரில. இப்போ டைம் பாருங்கள் 1:08 ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் எதுவுமே கொண்டு வரல. ஏதாவது ஹோட்டலாக பார்த்து சாப்பிட வேண்டியதான். 1 வீக்காக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வேண்டுதல், என் பையனுக்கு மொட்டை போடுறதுனால
அது 1 வீக்காக வந்து வீட்லேயே சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஓகே, நம்மளும் அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் நடந்துக்கலாம். நம்ம நல்லபடியாக வந்து குழந்தைக்கு மொட்டை போட்டால் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி தாங்க. சரி, ஓகே, இங்கே எங்கேயாச்சும் நனல் ஓரமாக வந்து நம்ம வெயிட் பண்ணலாங்க. சுல்லுன்னு வெயில் அடிக்குது. காலையில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க, இருட்டிக்கிட்டு இருந்தது. சாயந்தரம் பாருங்கள் இருட்ட ஆரம்பிக்கும். மத்தியான டைமில் நல்லா வெயில் அடிக்கும். இந்த கிளைமேட் அப்படியே ஒரு மாறி மாறி வருது பாருங்கள். இதனாலேயே நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா ஒரு டயர்ட்னஸ் வந்துடுதுங்க. சரி, ஓகேங்க, நம்ம அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அடிக்கடி இந்த வண்டி ப்ராப்ளமாக இருக்குங்க, ஸ்டார்டிங்கே ஆக மாட்டுது. சவுண்டு வருதா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆகலைங்க, அப்பா இப்போ லேட்டாக ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் தெரில. கொஞ்ச நாளில் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஒரு வேளை ஹீட்ரு பிளக் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னே தெரில. அடிக்கடி வண்டிக்கு ஏதாவது ஒன்று செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் தாங்க நல்லா இருக்குது. செலவு பண்ணாமல் இருந்தனா நம்மளுக்கு வந்து எதாவது பெரிய செலவாக ஒன்று வச்சிருது. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நம்மளுக்கு வந்து செலவு இல்லாமல் தான் இருந்தது. சந்தோஷம் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுலேயும் பார்த்தோன்னா இந்த கூலண்ட் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கசிய ஆரம்பிச்சிதுன்னு சொன்னேனுங்க. அதுக்கு ஒரு செலவு வந்துச்சு. 700 கிட்ட மெக்கானிக் கூலி வாங்கினாங்க. திங்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சால் போதுங்க. ஏன்னா ஒரு சில மெக்கானிக்லாம் இருக்காங்க, ஏதோ தானான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க, திருப்பி அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். ஆனால் நம்ம மெக்கானிக் அயப்பாக்கத்தில், நான் விஜயன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு போனால் அவர்கிட்ட போனேன்னா அதுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் திருப்பி வரது இல்லை, அரெஸ்ட் ஆகிடுது. நல்லா பண்ணுறாரு. அது இல்லாமல் இப்போ வந்து சென்சார் வண்டி கூட அவர் பார்க்குறாரு. அது எதுவும் பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி அது என்ன ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வந்து அவர் சால்வ் பண்ணுறாரு. உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இங்கே அயப்பாக்கத்தில் விஜயன் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருப்பார். அந்த மெக்கானிக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நேம் வந்து லோகுங்க. இந்த டாடா ஏசி மெக்கானிக் தெரியாதவங்க யாருமே இல்லைங்க. மணி வந்து இப்போ 1:11 நம்ம எதாவது ஹோட்டலாக பார்த்து தயிர் சாதமோ இல்லை லெமன் சாதமோ இல்லை தக்காளி சாதமோ அப்பளத்தை வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த சவாரி, இப்போ 2 சவாரி முடிச்சிட்டோம். அடுத்தது 3ஆவது சவாரி எடுத்துகிட்டு நம்ம வந்து லைவாக பார்த்துடலாங்க. நம்ம மத்தியானம் லஞ்சுக்காண்டி ஒரு கடையாக தேடி போய்கிட்டே இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி உள்ளே உடனே வருதுங்க. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. அண்ணா ரொம்ப புதுசாக இருக்குண்ணே. என்னன்னு பார்த்தோன்னா இந்த ப்ரைம் பார்ட்னர் தாங்க. இமீடியட்டாக நம்மளால் வந்து சவாரி டக்குன்னு எடுக்க முடியுதுங்க. இது நல்லாவே இருக்குங்க அட்டன் பண்ணுறது. இந்த திருடி திங்கிற மாங்காய் வந்து ருசி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமாங்க. நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னருக்கு எதாவது விதிமுறை வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைம் பார்ட்னர் எடுக்கிறதுக்கே பிடிக்கல. இப்போ தானாகவே நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் எல்லாத்துக்குமே வருதுன்னும் போது நம்மளுக்கு சவாரி இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லாவே இருக்குங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஃபீலு டக்கு நம்ம என்னமோ எடுத்து சவாரி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. 2 சவாரி முடிச்சுட்டு இது வந்து 3ஆவது சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோங்க. சவாரி வந்து அக்செப்ட் பண்ண உடனே நான் வந்து கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணிட்டேங்க. என்ன கூட்ஸ்ன்னு கேட்டேன். இது வந்து நேம் போர்டுன்ற மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க. சரி, ஓகேன்ட்டேன். எங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா உங்களது நான் முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன் நான். சரி, ஓகே சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. அந்த கஸ்டமருக்கு அர்ஜென்ட்டு போல தெரியுது. சரி, ஓகே, நம்மளும் இந்த சவாரியை முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது கிளியராக சொல்கிறேங்க. பாருங்கள், பிக்கப் பார்த்தோன்னா ஆதம்பாக்கம் தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா வல்சரவாக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 537 ரூபா போல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடி மேனுங்க, அதனால் மின்னல் சிம்பரில் நம்மளுக்கு வந்து போட்டிருக்கு. அதேமாதிரி இது கேஷ் டு கலெக்ட் 537 ரூபா போட்டிருக்கு. இதுவே ஆன்லைன் மணி இருந்தால் 0ன்னு வந்திருக்கும். அதேமாதிரி இது வந்து டாடா ஏசி ட்ரிப்புங்க. இது நம்மளுக்கான சவாரி தான். இனிமேல் நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் அது இது லட்டு லொடுக்குன்னு எதுவுமே கிடையாது. இனிமேல் நம்மளுக்கு எந்த சவாரி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேணானாலும் விட்டு போயிடலாங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி பேசியாச்சு. லொக்கேஷன் காட்டு தான், அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துருங்கன்னாங்க. கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தோன்னா 4.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 10 நிமிஷத்தில் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ரோடு வந்து ஜிக்ஸாக்காக தான் போய்கிட்டு இருக்கு. கிண்டி வழியாக தான் போகுது. நம்ம எந்த ரூட்டில் ஆதம்பாக்கத்தில் தான் முடித்தோம், அப்படியே முடிச்சுட்டு இந்த வழியாக பேக் சைடு வழியாக நம்ம வந்தோம். திருப்பி நம்ம வந்து ஆதம்பாக்கம் ரூட்லேயே பிக்கப் கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம வந்து அங்கேயே இருந்திருந்தால் நம்ம இருந்த இடத்துலேருந்தே பக்கத்துலேயே பிக்கப் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பாடு சாப்பிட்லான்றதுக்கு தான் அப்படியே பொறுமையாக வண்டி மூவ் பண்ணிகிட்டே வந்தேன். ரோடும் ரொம்ப சின்னதாக இருக்குது. வேறு எங்கேயா போய் உட்காந்து சாப்பிடலாமேன்னு சொல்லி தள்ளி ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சவாரி வந்து அடிச்சிருக்கு. நம்ம இப்போ எதாவது சாப்பிட்றதுக்கு உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, 100% கஸ்டமர் வந்து நம்ம சவாரியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. எதுவுமே பண்ண முடியாது. அவரே வந்து நம்மளை கெஸ்ஸிங் பண்ணிட்டாரு, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா நான் கேட்டாங்க. இல்லைண்ணா இனிமேல் தான் சாப்பிட்லான்னு நினச்சேன்,
நீங்கள் வந்து அதுக்குள்ளேயும் புக்கிங் போட்டிங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டே சாப்பிட்டுக்கிறேன்ட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை, சரி வந்துருங்கண்ணா அவரும் சொல்லிட்டாரு. வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கனால அனல் அடிக்குதா இல்லை கிளைமேட்டே இப்படி அனல் அடிக்குதான்னு தெரிலங்க. காலையில் நல்லா மழை பெஞ்சுது, அதான் விடிய காலையில். அப்போ கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கும். வானம் வந்து இருட்டிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா வெயில் அடிக்குது, திருப்பி வந்து நார்மலாக வானம் இருட்டுது. இதனால் நல்லா நம்மளுக்கு பார்த்தோன்னா புழுக்கமாக இருக்குங்க. அப்படியே வேர்வை வர மாதிரியே இருக்குது, வராத மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரியாக பண்ணுது. என்ன பண்ணுறது? திருப்பி பாருங்கள், நம்ம வந்து கிண்டி ரூட்டாகவே தாங்க போகிறோம். கத்திப்பாறை பிரித்து தெரிந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா போரூர் வழியாக போவோம், லெஃப்டில் போனோன்னா நம்ம தாம்பரம் ரூட் வழியாக போவோங்க. நம்ம வந்து லெஃப்ட்டு தான் போனோம், ஆதம்பாக்கம்னா இந்த ரூட்டு தாங்க போய் சேரும். இந்த ரூட் வழியாக தான் 2வது ரோடு வந்து நம்ம முடித்தோம். திருப்பி நம்ம வந்து சுற்றிட்டு அதே ரூட்டுக்குள்ளேயே போகிறோம். சரி, எனிவேஸ் நம்ம வந்து இந்த சவாரி எடுத்துகிட்டு முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து சின்ன சவாரி தாங்க. இந்த சவாரிக்கும் நம்மளுக்கு வந்து ஐடிமேன் மாதிரி போட்டிருக்காங்க. 80 ரூபா போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. அதையும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நல்லா பாருங்கள். பரவாயில்ல, நான் காலையில் தான் இந்த மாதிரி வராதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப் வரும்போதே நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்தது. அதை வச்சு தான் நான் வந்து கெஸ் பண்ணேங்க. ஆனால் போர்ட்டலில் வந்து நம்ம கெஸ்ஸிங்கே பண்ண முடியலங்க. ஏன்னா அவன் அப்பப்போ வந்து ஒரு அப்டேட் பண்ணுறான், என்ன பண்ணுறானே புரிய மாட்டுது. எப்படியோ ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடியாக சவாரி கொடுத்தாலே அதுவே போதுங்க, அமௌண்ட் குறைக்காம. கஸ்டமரு லோடெல்லாம் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிட்டாங்க. என்ன லோடுன்னு பார்த்தோன்னா, அந்த லைட் செட்டு, சின்ன சின்ன லைட் வரும் பாருங்கள், டிசிலேருந்து ஏசியாக மாற்றுற அந்த லைட்டு, நேம் போர்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்ட் போர்டு மாதிரி இருக்குது. இங்கே இந்த கம்பெனிலேருந்து பிட்டாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து தனியாக வந்து ஃபிட் பண்ணி அது பக்காவாக வந்து அவுட்புட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அது மாதிரி தான் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. கஸ்டமரும் நம்ம வண்டியில் உட்காடுறாங்க, நம்மளால் எதுவும் பேச முடியாது. உட்காருண்ணா. லொக்கேஷன் கரெக்டா? நான் இல்லை, அவர் மேப்பில் போட்டிருக்காங்க, அதான் பார்த்தேன். பார்த்து வைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து 9.5 கிலோமீட்டர் காட்டுது, ½ அன் ஹவரில் போகிற மாதிரி காட்டுது. சரி, போகலாமா? இப்படி நேராக ரூட் போகுமா? இப்படி போய் இப்படி அது வரலாம், இல்லை அப்படி போய் திருப்பி இப்படியே கூட போகலாம். நேராக போகாதுன்றாரு. ஆமாம், திருப்பியே வந்துடுங்க. சரி, நான் திருப்பிட்டே வந்துடுறேன். அதே இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குது. போகலாமா? சொல்லுங்கண்ணா. இல்லை திருப்பி இப்படி தான் போகிறேன். சரி, ரைட். 4 வருஷம் வயல் எடுத்துன்னு வரோம். இது என்ன போர்டுண்ணா இது ஏற்றிருக்குது? இதுங்க அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. ஓகே, ஒரு கம்பெனி இது பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, அது இப்போ நம்ம லாட்ல எடுத்து அதை பிரிச்சிடுறோம். ஓகே, பிரிச்சு இது பண்ணுறோம். ஓகே, திருப்பி அதே மாதிரி செட்டிங் மாதிரி பண்ணிடுவீங்க? ஆமாம், வேற சின்ன போர்டு ஆக்கி. பரவாயில்ல, சூப்பர். அது அந்த வேலை செய்ய தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். அது டிரான்ஸ்மிட்டர் தானே? அது டிரான்ஸ்மிட்டர்னா என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மா? அந்த லைட்டுக்கு மேலே இருக்கும், அதுதான் மெயின். இல்லை, ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணுறதா? இப்போ அந்த லைட்டை வந்து டைரெக்டாக பேட்டரியில் கொடுத்தா என்னென்ன ஆகும்? இப்போ நான் டாடா ஏசிக்கு ஏதாச்சும் பிரியாணி கடை போடுறேன் அப்படின்னு வச்சுங்க, இது வந்து பேட்டரியிலே எரியாதா? ஏன்னா 220 வோல்ட் எல்லாமே. அப்படியா? டிசி வந்து 220 வோல்ட் பண்ண முடியாது, 12 வோல்ட் 9 வோல்ட் அந்த மாதிரி தான் டிசி. ஓகே. அதனால அதுக்கு தனியாக இருக்குது எல்இடி. ஓகே, இந்த லைட் நீ என்னதான் பண்ணாலும் பேட்டரியில் உட்காந்துருமா? எரியாதுங்க. ஓகே, ஏசி கொடுத்தா தான் எரியும். ஓகே. அப்போ ஏசி வந்து 90 வோல்ட் ஆகி 220 வோல்ட் 90 வோல்ட் ஆகி கொடுக்குது. அப்போ இது என்னதான் பண்ணாலும் பேட்டரியில் ஓடாது. ஏசிக்கு தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அது வந்து டிரான்ஸ்மிட்டர் ஒன்று மாட்டி கொடுத்தாரு. அது பிளக்ல நீ டேரெக்டாக போடு, உனக்கு ஒர்க் ஆகுன்னாரு. அது மாதிரி ஓடுது. அதான் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களா மேலே, அந்த லைட்டுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா? அது போட்டேன்னா ஓடுது. நான் வந்து ரெகுலராக ஒரு கம்பெனிக்கு ஓட்டுறேன்னா அவங்க மாதத்துக்கு ஒரு 10 நாள் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அங்கே பழைய ஸ்டாண்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டில் லைட்டிங்லாம் வரும். அந்த லைட் வந்து இதுதான் இருக்கும். தேவைன்னா நான் எடுத்துப்பேன், வேணான்னா கம்பெனிலேயே கூட விட்டுருவேன். அவங்க அது இடைக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஒரு டைம் வரும், ஒரு டைம் வராது. உங்களுக்கு எது நான் சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து சென்னை தான்ப்பா. இங்கே தானா? ஓகே. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எல்இடி தான் எல்லாம், இந்த தொழில் தான். டிவி மெக்கானிக் நான். ஓ, டிவி மெக்கானிக்கா? சூப்பர். இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம். சாப்பிட்டாச்சாண்ணா? இல்லை இல்லையா, நான் சாப்பிடலான்னு தான் போனேன். சரி, ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொன்னார்.
சரி நம்ம வந்து இது முடிச்சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னார். அதான் இப்போ நீங்கள் போகிறது தான் உங்கள் ஆஃபீஸா விருகம்பாக்கம்? வீடு. ஓ, வீட்டில் வச்சே பண்ணுறீங்க? இல்லைங்க, அது கடைக்கு எடுத்து போடுவாங்க. வந்து சாயந்தரம் வந்து வண்டியில் வேறு வண்டியில் வந்து அவங்க எடுத்து போடுவாங்க. ஓகே ஓகே. கடை வந்து மவுண்ட் ரோடு. ஓகே ஓகே. ரெகுலராக போட்டுற வண்டி புக் பண்ணுவீங்களாண்ணா இல்லை எப்பயாவது தானா? ரெகுலராக எப்போனா தான். ஏன்னா இங்கே இந்த மாதிரி இல்லை இப்போ. ஓகே ஓகே. இந்த மாதிரி சரக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓ, சரக்கு எங்கே கிடைக்குதோ அங்கங்கே அப்படியே புக் பண்ணிக்கிறது. பரவாயில்லையா உங்களுக்கு போட்டுற வண்டி ரேட்டு? வெளி ரேட்டோட பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஏன்னா வெளியாளுங்கன்னாக்கா 700 கூட 800 கூடவாங்க. பரவாயில்ல, நீங்கள் நியாயமாக பரவாயில்ல. எனக்கு ரொம்ப கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேயே கஸ்டமர் உட்காந்து தாங்க இருந்தாங்க. புக்கிங் பண்ணவங்க இவங்க கிடையாது. ஆக்சுவலி அவங்களோட பையன் தான் புக் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைட்டெல்லாம் மொத்தமாக வாங்கி இப்போ யார்கிட்டயாச்சும் செகண்ட்ஸில் இருப்பாங்க, இல்லை அந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு டெண்டர்னு சொல்லுவாங்க, தான் மொத்தமாக வந்து இவங்க வாங்கிடுவாங்க போல் தெரியுது. வாங்கிட்டு இங்கேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடுக்கு ஏதோ அனுப்புவாங்களாம். அங்கே போய் அந்த போர்டெல்லாம் ரெடி பண்ணி திருப்பி வந்து அவங்க சேல் பண்ணிடுவாங்களாம். இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போல் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க போல் தெரியுதுங்க. இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டிவி மெக்கானிக்கா. அது கூட அவர் வந்து லைவாக நம்ம கூட பேசியிருப்பார். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அவர் இருந்தாலும் வயசானவர். இப்போ கூட வந்து டிவி வந்து ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாராம். இப்போது இங்கேருந்து விருகம்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் போகிறாராம். என்னோடய நம்பர் கேட்டார். அப் அண்ட் டவுன் சவாரி தான்ப்பா. விருகம்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து விருகம்பாக்கம் தான். நீ என்கிட்ட வந்து நல்லா பேசுகிற, எல்லா டிரைவரும் உங்களை மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நம்பர் கேட்டாங்க. நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தேன். முன்னாடி தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அந்த விசிட்டிங் கார்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களை கூப்பிட்றேன், இந்த லொக்கேஷனை நோட் பண்ணிக்குவேன்னு. நாங்கள் அவர் கூப்பிட்றாரா இல்லையான்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த லொக்கேஷனை நான் வந்து சேவ் பண்ணல. சரி, கூப்பிடும் போது நம்ம வந்து பார்த்துக்கலான்னு நினச்சிட்டேன். ஏன்னா ஆன்லைனில் புக்கிங் வந்திருக்க கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நாளைக்கு காஞ்சிபுரம் இந்த மாதிரி இங்கேருந்து காஞ்சிபுரம் போய்ட்டு காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பியும் விருகம்பாக்கம் வரணும் போது ஆன்லைனில் போடும்போது ரேட்டு கம்மியாக தான் காட்டும். அதே காஸ்ட்டுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து அம்பத்தூர்லேருந்து விருகம்பாக்கம் வரணும் எம்டிலே, அது வந்து அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க நம்மளை கூப்பிடும் போது நம்ம வந்து அமௌண்ட்டு சொல்லி பார்க்கலாம். சஜஷன் ஓகேனா நம்ம வந்து போகலாம். இன்கேஸ் வேணான்னாங்கன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுற வேண்டியதான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பார்க்கலாம், மேபி கூப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த சவாரியோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 537 ரூபா. இன்னும் நான் வந்து சவாரியை க்ளோஸ் பண்ணலங்க, இப்போ தான் க்ளோஸ் பண்ண போகிறேன். கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 24 நிமிஷம் இருக்குங்க. வர வழியில் உள்ள இதெல்லாம் வந்து கால்குலேட் ஆகுது, ட்ராவலிங் ஹவர்ஸு. நம்ம பிக்கப்பில் எவ்வளோ நேரம், ட்ராப்பில் எவ்வளோ நேரம், இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து 24 நிமிஷம் வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்திருக்கு. எண்டு ட்ரிப் கொடுத்துலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு கேட்டது. ஓகேன்னு கொடுத்தாச்சு. 2-3 செகண்ட் சுற்ற தான் சொல்லும். அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துருச்சுங்க. ட்ரிப்போட ஃபேரு கிளியராக வந்துச்சுங்க. 537 ரூபா. நம்மளுக்கு என்ன ஃபேர் வந்திருக்குன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கஸ்டமர் நம்மளுக்கு கேஷாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 600 ரூபா போல் கொடுத்துருக்காங்க. என்ன நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் வந்து கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ராவே கேட்கல. ஒருவேளை நம்ம பேசினனால கஸ்டமரே நம்மளுக்கு பார்த்தோன்னா 63 ரூபா போல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. அடிஷ்னல் சார்ஜஸ் 80 ரூபா போல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து 537 ரூபா போல் போட்டிருக்காங்க. அதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், அது நல்லா பாருங்கள். கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாங்க. இன்ன வரைக்கும் நம்ம சாப்பிடவே இல்லை. இப்போ டைம் பார்த்தோன்னா 2:52 ஆகுது. இப்போ எதாவது சின்ன சின்ன ஹோட்டல் எதாவது இருந்தால் நம்ம வந்து பார்த்துட வேண்டியதான். லெமன் ரைஸோ தயிர் சாரம் ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் வந்து எடுத்துட்டாங்க, எல்லாருக்குமே எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சவாரி எடுக்கிறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு சவாரி வந்த உடனே வந்து நம்ம அட்டன் பண்ணுறது அது ஒரு குதூகலமாக தான் இருக்குது. வேணான்னா கூட நம்ம வந்து இமீடியட்டாக விட்டுறலாம், வேணும்னா சல்லுன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்க சவாரி பார்த்தோன்னா எல்லா சவாரியும் நான் ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் எடுக்கிறேன். யாருமே எடுக்கலை. நம்மளுக்கான சவாரி நம்மளுக்கு வந்துடுது போல்றது. முன்னாடியே அந்த 10 செகண்ட் போகும், அது கூட நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு நல்ல சவாரி நம்மளால் வந்து எடுக்க முடியாது. இப்போ டோட்டலாக எல்லாத்துக்கும் அந்த ப்ரைம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. இது எதனால் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா கஸ்டமர் புக்கிங் பண்ணியிருப்பாங்க, வண்டி வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இதே போயிடுச்சுன்னா போர்ட்டல் வந்து இழுத்து மூடுற நிலமை கூட வரும். அதனால தான் வந்து ப்ரைமை வந்து தூக்கிட்டாங்க. நம்மளுக்காண்டி கண்டிப்பாக தூக்கியிருக்க மாட்டாங்க. டிரைவருக்கு என்றைக்குமே வந்து போர்ட்டல் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டுது, கஸ்டமருக்கு தான் முழுக்க சப்போர்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதுதான் கண்டிப்பாக உண்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு என்றைக்கு ஒரு வீடியோ காலம் வரப்போகுதுன்னு தெரில, அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம நிலமை ஓட்டி தான் ஆகணும். ஒரு டைம் நம்ம வந்து யோசிப்போங்க, நம்மளோட வாழ்க்கையை எதை நம்பி போகுதுன்னே தெரியாதுங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து அடிக்குதுங்க.
பானு நகர் 14 கிலோமீட்டர் காட்டுது. இடையில ஒரு வே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வே பாயிண்ட் எடுக்கிறது நம்மளுக்கு தயாராக ஆர்டர் ஸ்கிப்னு வந்துச்சு. சந்தோஷமான விஷயந்தான். நம்ம மிஸ்ஸிங்கில் விட்ட கணக்கு தான். வந்த உடனே வந்து மிஸ்ஸிங்கில் போயிடுது பார்த்தீங்களாங்க. முன்னாடி நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இருந்தால் இந்த மாதிரி தான் ஆகும். ப்ரைம் பார்ட்னர் இல்லைன்னா அந்த 10 நொடி ஓடுறதுக்கு ரொம்ப நேரம் அடிக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நேரத்தில் டக்குன்னு வந்து சவாரி ஸ்கிப்புன்னு வருது. வேறு லெவல்லாங்க. இது மாதிரி இருந்தால் அடுத்தடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும். பாரிஸில் தாங்க டக்குன்னு வரும். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னா ஒரு 20 சவாரி விட்றோன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த ப்ரைம் பார்ட்னர் யாருக்குமே கிடையாதா? இப்போ நம்ம வந்து 30-40 கூட விடுவாங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு போகும். அதுலேயும் நம்மளுக்கு ஏற்ற சவாரி கண்டிப்பாக வந்துடும். நான் ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். ப்ரைம் பார்ட்னர் இல்லாத போது 10 நொடினும் போது அப்போ நான் 20 சவாரிலாம் விட்ருக்கேன். அதையும் நான் வந்து லைவாக வந்து நம்மளோட சேனல்லையே போட்டிருப்பேன். சரி, ஓகே. இப்போ டைம் பார்த்தோன்னா 2:56 ஆகுதுங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன கடையாக பார்த்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். வயிறு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இன்கேஸ் கடை எதுவும் இல்லைனா ஒரு டீயோ ஏதோ ஒன்று நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இந்த வயிறு பசிக்கு நம்மளோட வயிறு வந்து நிரப்புனா போதும். தண்ணி குடித்தா மட்டும் நிறையாது. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ தண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப தாகமும் எடுக்குது. வேர்வையை பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்ட்டு. இத்தனைக்கும் நான் வந்து மரத்து பக்கத்தில் தான் இருக்கேன். அப்பயும் வந்து அதோட அனல் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம வண்டி விட்டு வெளியே வந்தால் தான் அந்த குளிர்ந்த காற்றே வரும். இப்போ வண்டி வந்து ஹீட் இல்லைங்க. நடுவில் வந்து இன்ஜின் இருக்குது. அந்த ஹீட் எல்லாம் வச்சு நம்மளை வந்து நல்லா செய்யுது. தண்ணி முதல்ல குடிச்சிக்கலாம். தண்ணி கூட நல்லா ஹீட்டாக இருக்குங்க. அவாடியோ எப்பா அதுதாங்க. நம்ம போகிற வழியில் ஏதாவது வந்து சாப்பிட்றலாங்க. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுத்தோன்னா 4வது சவாரி இதுங்க. அந்த 4வது சவாரி வரத்துக்குலையும் நம்ம ஏதாவது ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அடுத்த 4வது சவாரி எடுக்கலாங்க. நம்ம போர்ட்டலில் 15 நிமிஷம் ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. நம்ம வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடித்தோடனே ஆன் பண்ண உடனே சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்றது நான் கிளியராக சொல்கிறேங்க. பிக்கப் கொடுத்துருக்க இடம் பார்த்தோன்னா வல்சரவாக்கம் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல தான் முடிச்சிருந்தோம். இதே இடத்துல தான் பிக்கப் வந்திருக்கு. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா செந்நீர் குப்பம் நம்ம ஏரியா பக்கம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 564 ரூபா. ஐடி மேனுங்க. அதனால தான் மின்னல் சிம்பிளில் காட்டுது. அதே மாதிரி இது கேஷ் டு கலெக்ட்னு கொடுத்துருக்காங்க. 564 ரூபா. ஆன்லைன் மணியாக இருந்தால் 0ன்னு வந்துடும். இது டாடா ஏசி ஓப்பன் வண்டி நம்மளுக்கான சவாரி தான். இப்போ வந்து எனின்றது அதிகமாக வர மாட்டுது. என்ன ரீசன் தெரியல. முன்னாடி அடிக்கடி எனின்னு வரும். இப்போ எல்லாம் அவங்களுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்களா என்னன்னே தெரியல. இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்த 3 சவாரியும் பார்த்தோன்னா எல்லாம் டாடா ஏசி ஓப்பன் வண்டி தாங்க வந்திருக்கு. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசியாச்சு. என்ன மெட்டீரியல் கேட்டோன்னா கொம்புன்னாங்க. மொட்டையாக கொம்புன்றாங்க. என்ன எவ்வளோ நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு தெரில. அதில் பிக்கப் நம்பர் கொடுத்துருங்க. அதில் கால் பண்ணி கேளுங்கன்னாங்க. பிக்கப் நம்பர் அதில் கால் பண்ணி கேட்டால் 20 அடி கொம்பு எடுத்துகிட்டு போகணுன்னாங்க. நான் நீங்கள் 20 அடி கொம்பு எடுத்துகிட்டு போனோன்னா 564 ரூபா தான் போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படின்னான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுப்பா, ஓனர்கிட்ட கேளுன்னாங்க. இந்த புக்கிங் கஸ்டமர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். கஸ்டமர் எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. 1200 வேணும், இன்க்ளூடிங் போலீஸ் ஃபைனோடன்னு சொன்னேன். இல்லைப்பா நீங்கள் 1000 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், 1000 ரூபா நான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன். வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா. அது எப்படிப்பா பண்ண முடியும்? ஆனால் அப்படி இல்லைனா இந்த சவாரியே வேணாண்ணா அப்படின்னேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவும் தரத்துக்கு விருப்பப்பட மாட்டீங்க, போலீஸ் கேஸும் தரத்துக்கு விருப்பப்பட மாட்டீங்க. அப்போ நான் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டேன். அப்படி இப்படின்னா 1200 ரூபா. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. சரி எதாவது ப்ராப்ளம்னா நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே வந்துருங்க அப்படின்னாங்க. ஒரு கொம்பு 20 அடினாங்க. கம்மியாக தான் இருக்குன்னாங்க. அது இல்லாமல் வுட்டு மெட்டீரியல் இருக்குன்னாங்க. அது ஒரு 8 அடி போல் இருக்குன்னாங்க. கீழே ஐனம்பாக்கம் நம்ம வீட்டு தசை தான் வந்திருக்கு. இப்போ மணி பார்த்தோன்னா 3:28 ஆகுது. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக வீட்டு தசையை போய் என்னப்பா பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இந்த சவாரி வீட்டு தசையான முடிச்சிட வேண்டியதான். முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சின்ன சவாரி ஒரு 400 500 ஒரு சவாரியோ இல்லை 2 சவாரியோ வருதா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த சவாரியை நம்ம வந்து பிக்கப் போயிட்டு ஏற்றுறது கூட லேட் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுது நம்ம வந்து கிளியராக பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணியாச்சு. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா 2.4 கிலோமீட்டர் காட்டுது. 8 நிமிஷத்தில் நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. நம்ம இப்போது கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து கிளம்பிடலாங்க. வண்டி வந்து ஒரு 10 நிமிஷமாக ஒரே இடத்துல இருக்குன்னா கஸ்டமருக்கு வந்து டவுட் ஆயிரும். ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட சொல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு டைம் அப்படி தாங்க இருக்குது. நம்ம மூவ் பண்ணி போனாலும் வண்டி வந்து மூவ் ஆகாத மாதிரி தான் காட்டுது. அது எதனால் அப்படி போட்டிருக்காங்கன்னே தெரியல. நம்ம இப்போ வந்து ரிவர்ஸ் எடுத்தாகணும். இப்படி நேராக போனால் ரூட்டு வரல. மேப் வந்து தப்பாக தான் காட்டுது. ரிவர்ஸ் எடுத்துடலாம். பின்னாடி வேறு ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. போயிடலாமா? ஆறு நடிக்கிறாரு. சீக்கிரம் போப்பா. போயிட்டாங்க. ரிவர்ஸ் எடுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் பொழுது இது. அவ்வளோதாங்க. இப்போ தாங்க கரெக்டான ரூட்டு காட்டுது. மேப் வந்து திரும்பிக்கிச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் மேப் எந்த ரூட்டை போகணுன்றது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போகணுமா
இல்லை லெஃப்ட் சைட் போகணுமா இல்லை ரைட் சைட் போகணுமா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லைட்டாக வண்டியை வந்து மூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதேமாரி தான் நம்மளும் இப்போ லைட்டாக வண்டி மூவ் பண்ணோம், தெரிஞ்சிச்சு எந்த பக்கம் அந்த சைடில் வந்து மேப் வந்து மூவ் ஆகுதுன்ட்டு. ஓகே, இப்போ லெஃப்ட் எடுத்துட வேண்டியதான். கஸ்டமர்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் தாங்க ஓகேவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நல்ல சவாரி தான், இதை விட்றது கூட எனக்கு மனசு வரல. நம்ம கஸ்டமர்கிட்ட கேன்சல் பண்ணிக்கணுன்னாலும் உள் மனசு வந்து கேன்சல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லுது. ஒரு கஸ்டமர் டப்புன்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. இவர் இதுக்கு முன்னாடி வேறு வண்டி போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் போட்டரில். 2-3 பேர் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே ஒன்றுமே புரிய மாட்டுது. ஆக்சுவலி புக் பண்ண ஓனர் வந்து வேறு, அவங்க வந்து இதில் இன்க்ளூட் ஆக முடியாது பொழுது. இது அவங்க புக் பண்ண சொன்னாங்க, நான் புக் பண்ணி கொடுத்தேன்றாங்க. பிக்கப் பாயிண்டில் கொடுத்துருக்க நம்பர் வந்து வேறு, அவர் ஓனர் கிடையாது, அவங்க வேற ஒரு பர்சன். அதுக்கப்புறம் அவர் நம்மக்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தாரு, அவர் தான் ஓனர். அவர்கிட்ட பேசிட்டு தான் ஓகே பண்ணாங்க. பாருங்கள், ஒரு 3 பேர்கிட்ட மாறி மாறி போயிட்டு வருது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யார் இம்பார்ட்டனோ அவங்க நம்பர் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து முடிக்க போகும்போது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு கலந்துப்பாங்க. கடைசியில் யார் மாட்டிப்பான், நம்ம தான் மாட்டிப்போம், அவங்க வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா. அதனால தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக கேட்டு தெளிவாக இருந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்கலாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. இறக்கி முடிச்சோன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்மளை வந்து டீலில் விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாருன்ட்டு. கடைசியில் கஸ்டமர் கேரில் வந்து சொல்லணும், கால் பண்ணிட்டாங்க அவங்க, அப்படியே இருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ணா வந்துக்கிட்டு இருக்கேண்ணா. வந்துடுவேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். இல்லைண்ணா, நம்ம புதுசுண்ணா, நான் அதுதான் மேப்பை பார்த்து ரூட்டை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதான் மேப் போரூர் இருந்து வரீங்களா இல்லை வடபழனிலேருந்து வரீங்களான்னு கேட்குறேன். உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு நான் வந்து வடபழனிலேருந்து வரேன். சரி, வடபழனி வரும்போது விருகம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அடுத்து 2 பில்டிங் தள்ளி. சரிண்ணா ஓகே. நாங்கள் தாங்கண்ணா. ரைட்ண்ணா, ஓகேண்ணா. நம்ம ரூட்டு தெரிஞ்சால் கூட கஸ்டமர்கிட்ட வந்து தெரியாத மாதிரியே சொல்லிக்கிறது நல்லதுங்க. ஏன்னு பார்த்தோன்னா, நீங்கள் தான் ஆன்னு சொன்னீங்க, தெரியும்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் மாற்றி வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம தெரியாதுன்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் எப்போவுமே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அந்த ரூட்டு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும் தெரியும்னு சொல்லுவாங்க. இடப்படமா இப்போ ஒரு பாதி தெரியுது பாதி தெரிலனா அதுக்கு நான் தெரிலனே சொல்லிடுவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. நம்ம கஸ்டமர் மேப்பில் கொடுத்த மாதிரியே தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இன்னும் நம்மளுக்கு பார்த்தோன்னா 1.5 கிலோமீட்டர் காட்டுது, 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி தான் காட்டுது. பரவாயில்லைங்க, இது நான் வந்து எதிர்பார்க்கல. நம்மளோட ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 538 68 என்னமோ வந்தது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி ஒரு 500 ரூபா கிட்ட வருது. இடையில எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம். ஏதோ இந்த பைசா நிற்கும். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளோட ட்ரிப்பு ஃபேர் என்னவோ அதுதான் நிற்கும். எதாக இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து ரஸ்க்கு சாப்பிட முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அவங்கக்கிட்ட வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்து சவாரியை கேன்சல் பண்ணிட போகிறாங்க, வேறு ஒரு டிரைவர் புக்கிங் ஆக போகிறாங்க. இன்கேஸ் அந்த டிரைவர் வந்து ஒரு 300 ரூபா கூட ஓகேன்னா கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஹோட்டல் டிரைவர் எல்லாருமே வந்து 200 100 ரூபா ஒரு 300 ரூபாலாம் கேட்க மாட்டாங்க, ஜாஸ்தியாக தான் கேட்பாங்க. நான் வந்து உங்களை தப்பாக சொல்லலை, 20 அடி லென்த்து ஏற்றுறாங்கல்ல அதுக்காண்டி நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க. ஏன்னா இடையில போலீஸ் ஃபைன் வரும், அப்படி வரலன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாஸ்தியாக கேட்குறது நல்லது தான். அதனால தான் நானும் சொன்னேன். கஸ்டமரு என்ன மீன் பண்ணுறாங்க தெரியுமா, உங்களோட பில்லே வந்து 562 ரூபா, நீங்கள் அப்படியே டபுளாக கேட்குறீங்க. சார் நீங்கள் என்ன ஏற்றுறீங்க அதை சொல்லுங்கள். 20 அடி ஏற்றுறீங்க, இதில் வந்து 7 அடி தான் வந்து அலோடு. நீங்கள் மட்டும் ஒரு டபுளாக எடுத்துறீங்க இல்லை ட்ரிபிளாக ஏற்றுறீங்க. அப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டேன் என்ன சார்னா, அதுக்கப்புறம் அது சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து சரி வாங்க அடியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துப்பீங்களா அப்படின்னாங்க. ஆமாண்ணா பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னா. சரி ஓகே வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்களும் கம்பெனிக்கு வந்து கணக்கு காட்டணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, எதாக இருந்தால் நம்மளுக்கு என்ன நம்மளோட ஃபேர் நம்மளுக்கு வந்துடுது. அதான் சொல்லலைங்க, ரிஸ்க் எடுத்துகிட்டு போனால் தாங்க ரஸ்க்கு சாப்பிட முடியும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க, கஸ்டமர் வந்து லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருப்பாரா இல்லையான்றது. ஏன்னா இது 2 கை மாறுது. அவர் எந்த லொக்கேஷன் கொடுத்துருப்பாருன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அந்த லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்கும் புக்கிங் போட்டவங்க அப்படின்றாங்க. அது நம்பி தான் நம்ம வந்து நான் வந்து போய்கிட்டு இருக்கோம். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது ஏதோ ஸ்கூலை குறிப்பிட்ற மாதிரி இருக்குது, அப்படி இல்லையா? சரி ஓகே, நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் ரைட் எடுத்து ரைட்டு காட்டுது, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன 1 கிலோமீட்டர் வரப்போதா பார்த்துக்கலாங்க. ஆனால் ஆர்டர் கேன்சல் ஆகாமல் இருந்தால் ரைட்டு தான். சரி ஓகேங்க, நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம வந்து போயிடலாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஏற்றுற மெட்டீரியலில் நான் வந்து லைவாக காட்டுறேன், அதை பாருங்கள்.
நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா வல்சராவகத்தில் தாங்க பிக்கப் வந்து ஏற்ற வேண்டியது இருக்குது. கஸ்டமர் நம்மக்கிட்ட சொன்னது பார்த்தோன்னா ஒரு 10 கொம்பு தான் இருக்குன்னாங்க, ஒரு 3-4 பலகை தான் இருக்குன்னாங்க. ஆனால் அவங்க ஏற்றிருக்கிறது பாருங்கள், எவ்வளோ பலகை எவ்வளோ கொம்புன்றது. ப்ரைவேட் வண்டினா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏற்றலாம். இது ஆன்லைன் வண்டி 568 என்னமோ வந்தது, 564 ரூபா போல் பில்லு வந்திருக்குங்க. இதில் எப்படிங்க இவ்வளோ மெட்டீரியல் நம்ம வந்து ஏற்ற முடியும்? கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பேசினோம். 1200 வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1000 ரூபா கேட்டோம், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஃபைனல் பண்ணி 1200 ஓகே பண்ணிட்டாங்க. நான் இந்த கட்டையை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கட்டையை நான் பார்த்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, வேணாங்க இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுங்க, எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா அவங்க ஃபைன் போட்டாங்கன்னா 500 போயிடும். ட்ரிப்போட அமௌண்ட் பார்த்தோன்னா 600, அப்போ எனக்கு வந்து எதுவுமே நிற்காது, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோதான் வேணுன்ற மாதிரி கேட்டாங்க கஸ்டமர். 1500 கொடுங்க, அப்போ தான் இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா அந்த ஃபைனை போட்டு நம்ம வந்து போக முடியும், எனக்காச்சும் கொஞ்சமாக நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா. சரி வாங்கிக்கோங்க, 1500 வாங்கிக்கோங்க. கஸ்டமர் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து ஓகேன்னு சொல்லியாச்சு. கொம்பு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட சொன்னது பார்த்தோன்னா 18 அடி நீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் 20 அடி கொம்பு கிட்ட ஏற்றிருப்பாங்க. பரவாயில்ல, அந்த 2 அடினால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட பாடி அதோட நீட்டு உங்களுக்கே தெரியும். கேபின் வந்து சின்னது, இது வந்து நீட்டாக இருக்கனால அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா இந்த கொம்பு வந்து நம்மளால் ஏற்ற முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, ஆளுங்க வரேன்னாங்க, 3 பேர் வராங்க. நான் இதையும் மென்ஷன் பண்ணி சொன்னனால தான் கஸ்டமர் வந்து அந்த 1500 கேட்டதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக வேறு எந்த வண்டி வந்தாலும் 1500 குறைஞ்சி யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால தான் 1500 நான் வந்து கேட்டேன். ஆனால் இது வந்து நல்ல சவாரி தான். வண்டி வந்து நிதானமாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட வேண்டியதான். இடையில எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாபம் தாங்க. கஸ்டமர் வந்து எல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியை ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறோம். எவ்வளோ சின்ன சந்தா இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளால் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. 3 பேர் நம்ம வண்டியில் வராங்க, பின்னாடி 2 பேர், முன்னாடி ஒருத்தர் வராங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் மூவ் பண்ண போகிறோம். நீங்களே அந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களாங்க ரோடு வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சவரில் எடுக்க முடியாது. இதுவே வந்து டைம் வந்து அதிகமாக போயிருங்க. நம்ம வண்டியை ஃப்ரண்ட்டில் நவுத்துறதுக்கு ஆள் ரெடியாகவே இருக்காங்க. பார்த்தீங்களாங்க இந்த சின்ன ரோடுங்க, இந்த ரோட்டில் எவ்வளோ அக்யூரேட்டாக போக வேண்டியதாக இருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க. ஏதாவது ஒரு வண்டியை வந்து தட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமில் வந்து முடிஞ்சிருங்க. போக போக வண்டி அங்கே இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த இடத்த நம்ம வந்து தாண்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை, பொறுமையாக தான் போக வேண்டியதாக இருக்குது. இது நம்மளது சின்ன வண்டியாக இருக்க போய் உள்ளே வந்துச்சு. இதுவே ஆங்கிள் வச்ச வண்டினா கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது வந்து பத்தாது. இப்போ எவ்வளோ லாஸ்ட்டில் போய் வீடு கேட்டுறாங்க பாருங்கள். இவ்வளோ டெட் எண்டெல்லாம் கூட வீடு இருக்குது பாருங்கள். நான் ஃப்ரெண்டில் வேணா. சரிண்ணா, ஒரு வண்டியாக நவுத்தி தான் ஆகணும். போகலாமா? 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 என்ன போகலாமா? போகலாமா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணாடி வந்து ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டி தாங்க வச்சுருக்கோம். ஏதாவது ஒன்று செவுத்தில் லைட்டாக தட்டினா கூட ஜாலி தாங்க. அடுத்த கண்ணாடி ரெடியாக வாங்கி வச்சுருக்கேன். இது எவ்வளோ நாள் வருதோ வந்தால் நல்ல விஷயந்தாங்க. பார்க்கலாம் என்னென்னு. இப்போ ரொம்ப அக்யூரேட்டாக செவுத்தாண்ட போகுதுங்க. ஆல்மோஸ்ட்டு நம்ம இந்த சந்திலேருந்து ரிலீஃப் ஆகிட்டோங்க. மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களாங்க மெயின் ரோடு. நம்ம இப்போ வந்து அரைவல் ட்ரிப் கொடுத்தலாம், அது கொடுக்கறதுக்கே மறந்துட்டோம். கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 43 நிமிஷம் இருக்குங்க. இதுக்கப்புறம் இறக்குற இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஐயோ, நான் மாற்றி வேற பண்ணிட்டேங்க. ஓ மை காட். சரி, உட்காடுறீங்களா? சரி, அவர் வர சொல்லிடுங்க. பின்னாடி உட்காந்து. எதாவது கட்டினா நல்லது. துணி என்கிட்ட இல்லையேண்ணா, அதுக்கு தான் கேட்குறேன். நான் அவர்கிட்டே கேட்டேன், துணி எதாவது கட்டினா கொஞ்ச நாள். எதுவுமே இல்லையா என்கிட்ட? அதுதான் எதாவது வேறு ஏதாவது துணி இருக்கான்னு பாருங்கள். கீழே அங்கே எங்கேயாச்சும். என்கிட்டயும் கிடையாது.
சரி வாங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அங்கே எதாவது இருக்கான்னு சைடில் பாருங்கள். சரி ஓகே, அவ்வளோதாங்க. கஸ்டமர் நம்ம வண்டியில் உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் போய்ட்டு நம்ம பார்த்துடலாங்க. ஷப்பா ஆடியோ ஒரு வழியாக நம்ம வந்து லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. வழியில் வேறு நான் பயந்துகிட்டே வந்தேன், எதாவது ப்ராப்ளம் வருமோ இல்லை யார் மேலே இடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி லோடு கொண்டு போனால் பேக் சைடில் ரெட் கலர் துணி கட்டணுங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், ரெட் கலர் துணி எதுவுமே இல்லை. சரி வெங்காய கடையிலையாச்சும் பார்த்தா அதுவும் இல்லை. சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சு. நீங்களாம் இதே மாதிரி லோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் துணி வந்து டேஞ்சர், இது வந்து கெட்டுங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன். ஆனால் ஆர்டிஓலாம் நம்ம மாட்டினோன்னா அவ்வளோதான், ஃபைனை போட்டு திகட்டிடுவாங்க. அந்த மாதிரி லோடு எடுத்துகிட்டு போனால், அந்த ப்ரொசீஜராக எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்டனை வந்து கொஞ்சம் குறையும். அதை பார்த்துக்குங்க. இந்த சவாரி கூட நம்மளோட வீட்டு தசையான சவாரி தாங்க. அதனால தான் இந்த சவாரி விடுறதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக மனசே வரலைங்க. கொம்பு இறக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆளுங்க இங்கே 4 பேர்கிட்ட இருந்தாங்க. டக்குன்னு வண்டியிலேருந்து அப்படியே தள்ளி போட்டு இறக்கிட்டாங்க. ஏற்றுற இடத்துல தாங்க கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் இறக்குற இடத்துல ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து டக்குன்னு நம்ம வண்டியிலேருந்து இறக்கிட்டாங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோடு வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னா அரைவல்னு கொடுப்போம், அதையும் கொடுத்துட்டேன். அது கொடுத்தது நான் கவனமே இல்லாமல் அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிடுச்சு. அதை பார்க்காம அரைவல் இப்போ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் உள்ளதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. க்ளோஸ் பண்ணிட்டோன்னே எண்டு ட்ரிப்புன்னு வந்துச்சுங்க. அது ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஐயோ என்னடா நம்மளுக்கு வேறு ரூட்டும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் நம்ம வண்டியில் 3 பேர் வராங்க. அதில் ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க, அவருக்கு ரூட்டு தெரியும்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் வருமோ என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வரல. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து கேஷ் கலெக்டர்னு வருங்க ஃப்ரண்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து எண்டு ட்ரிப் நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் கேஷ் கலெக்ட்னு வரும். இப்போ கேஷ் கலெக்ஷனில் தாங்க அப்படியே வந்து நிற்கிது. நான் அப்படியே வந்து இந்த சவாரி வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த எண்டு ட்ரிப் வந்து நான் க்ளோஸ் பண்ணேங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து ஷோ ஆகுங்க. அதுதான் நம்மளுக்கு காட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 564 ரூபாங்க. அந்த பேமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. அடிஷ்னல் சார்ஜஸ் பார்த்தோன்னா 80 ரூபா. இதெல்லாம் சேர்த்து தான் 564 ரூபா பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிருக்குங்க. நானே பயந்துகிட்டே இருந்திருக்கேன், பில் எதாவது மாறுமோ என்னமோ நினச்சிட்டே இருந்தேன். மாறிச்சுன்னா கஸ்டமர் கேரில் சொன்னால் மாற்றிடுவாங்க, பிரச்சனை இல்லை. நம்மளோட மிஸ்டேக் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. இருந்தாலும் கஸ்டமருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டாங்கன்னா வம்பாயிருமே, அதனால் அவ்வளோ இஷ்யூ வேணான்ற மாதிரி நான் நினச்சேன். அதே மாதிரி நம்மளுக்கு சேம் அமௌண்ட் வந்துச்சு. ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நினச்சிச்சு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த ட்ரிப்போட ஃபேர் கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேயில் அனுப்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1500 ரூபா போல் அனுப்பிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு ட்ரிப்பு நறுக்குன்னு வந்துச்சுங்க. இதுவே ஃப்ளெக்சிபிள் ஐட்டமாக இருந்தால் நம்ம வண்டி மேலே ஏற்றிருக்க முடியாது. இது கொம்புனால நம்ம வண்டியில் ஏற்றிருக்கோம். டோட்டலாக பார்த்தோன்னா 20 கொம்பு ஏற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்ட அமௌண்ட்டு உங்களுக்கே தெரியும், 1200 தான் கேட்டேன். அவங்க 10 கொம்பு தான் சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் 20 கொம்பு கிட்ட இருந்தது. பலகை அது இது இருந்தது. 1500 ரூபா நல்ல ஒர்த்து தான். எப்படியும் நம்மளுக்கு இந்த 568 ரூபா என்னமோ கமிஷன் நம்மளுக்கு அதில் போயிடும். எல்லாம் போக பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த ட்ரிப்பில் லாபம் மட்டும் பார்த்தோன்னா 900 ரூபா போல் வந்திருக்கும் இந்த சவாரியில். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா மணி வாங்கினா அது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 60 ரூபா வந்தது. அப்போ 960 ரூபா. இன்றைக்கி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கிறது மட்டும் 960 ரூபா வந்திருக்குங்க. இன்றைக்கி டோட்டலாக நம்ம வந்து எத்தனை ட்ரிப் ஓட்டியிருக்கோன்றது கிளியராக பார்த்துடலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேஷ் கலெக்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இமீடியட்டாக வந்து நம்ம ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. இன்றைக்கி டோட்டலாக வந்து எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கேன்றது பார்த்துடலாங்க. 1 2 3 4. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 4 சவாரி எடுத்துருக்கோங்க. இன்றைக்குள்ள போர்ட்டலோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1845.92 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 1850 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 7 மணி நேரம் 45 நிமிஷம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 4 சவாரிங்க. நம்ம 1850 அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிடலாங்க. கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. 1850 ப்ளஸ் 950 எக்ஸ்ட்ரா மணிங்க. 950 கூட்டினா 2800 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாக எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி ஓடி இருக்க கிலோமீட்ரு வெறும் 65 தாங்க ஓடி இருக்கு. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் வரும். அப்படி இப்படி நீங்கள் வந்து 75 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 75 கிலோமீட்டருக்கு டீசல் பார்த்தோன்னா ஒரு 350 ரூபா வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து 400 ரூபாவே போட்டுக்கோங்க. 75 கிலோமீட்டருக்கு 400 ரூபா போட்டுக்கலாம். அப்போது 2800 மைனஸ் ஒரு 400 ரூபா நம்ம வந்து டீசல் போட்டுக்கலாங்க. அப்போ 2800 மைனஸ் 400 பார்த்தோன்னா 2400 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்காங்க வெற்றிகரமாக. இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 3ங்க.
இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து வர சவர் எல்லாமே அக்செப்ட் பண்ணலாங்க. வந்த அன்றைக்கே நம்மளுக்கு வந்து 2400 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயந்தாங்க. இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோன்னா வெறும் 1500 1300 இப்படி தாங்க நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது எக்ஸ்ட்ரா மணி வந்தனால ஓகே தான். எப்போவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வரதா இல்லைன்னு சொல்ல. நேற்றுலாம் பார்த்தோன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா மணி அந்தளவுக்கு வரலைங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்குன்னு போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க. இன்றைக்கி டே வந்து மண்டே ஆகஸ்ட் 3 வெற்றிகரமாக நம்ம வந்து 2400 எல்லாம் போக 2400 நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி டெய்லி ஏர்னிங் வீடியோவோட நம்ம வந்து சந்திக்கலாங்க. டாடா, பாய் பாய்.